பூபதி ஃபர்ஸ்ட் குமுதா கேட்ட क्वेश्चन ஆன்சர் பண்ணேன். கேட்டாங்கல்ல அந்த Yes. ஸ்லைடுக்கு ரிலேட்டட். Yes, please answer, Suresh. நீ உன்னோட ஐடியாவை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ நீங்க சொன்னது வந்து ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிள்னு சொல்ல மாட்டேன், நான் நிறைய வாட்டி பட்டு பட்டு தெரிஞ்சுதான் பண்ணது. அதாவது நானுமே உங்களை மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஒரு வாட்டி டோன்ட் டச்னுவேன், ரெண்டாவது வாட்டி அதை தொட்டா சுட்டுரும், மூணாவது வாட்டி இது. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு தப்பா தெரிஞ்சது இந்த புக்ஸ் நான் படிச்சதுக்கு அப்புறம். ஸோ ஒரு சின்ன இன்சிடென்ட்டா, என் வீட்டில் வந்து ஒரு சாஸ் பாட்டில் இருக்கு. அது வந்து கிளாஸ் பாட்டில். அது வந்து கிளாஸ் பாட்டில், அதை தொட்டா உடஞ்சிரும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அது இது வந்து புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி. படிச்சதுக்கு அப்புறமும் நான் மார்னிங் எழுந்து குக் பண்ணேன், அவளை எடுத்து தொட்டா உடஞ்சிருச்சு. ஓகே, உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை எதுவுமே சொல்ல முடியாது. இதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறைய பீசஸ் இருக்கு, உன் கால் குத்தினும், போய் சோஃபாவில் உட்கான்னு சொல்லிட்டு நான் கிளீன் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்லோவா வந்து அவ வந்து ஒரு மாதிரி அந்த உங்களுக்கே தெரியும் ஒரு குற்றவாளர் வந்துட்டு ஏன் உடஞ்சுது அப்படின்னு நான் கேட்டா, ஒய் டிட் ப்ரோக், நான் இந்த பாட்டில் போட்டேன் இது உடையில, இது உடஞ்சிருச்சு ஏன் அப்படின்னு. ஸோ எனக்கு ஓரளவுக்கு அது தெரியும், ஏன்னா மெட்டீரியல் டிஃப்ரெண்ட். அப்போ அவளுக்கு நான் எடுத்து வச்சு இது மெட்டல், இது கிளாஸ், இது பிளாஸ்டிக் அப்படின்னு நான் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன். இப்போ இது போடலாமா, உடையில, இது போடல உடையில, ஆனா மெட்டல் கீழே போட்டா கொஞ்சம் நெளிஞ்சிச்சு பாரு, இது வந்து க்ரஷ் ஆயிருக்கு பாரு, ஆனா கிளாஸ் நீ இப்போ போட்டா உடஞ்சிருச்சு அப்படின்னு ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா போய் இதை ஓபன் பண்ணிட்டு, நம்ம வீட்டுல மிச்சம் இருக்க ஒரே ஒரு கிளாஸ் இதுதான், இதை நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னா, அதை நான் போனாலும் கேர்ஃபுல். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த 7 இதுல வந்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அப்புறம் நான் டென்ஷன் ஆகல, கத்தல, அதுக்கு பதிலா பொறுமையா ஹேண்டில் பண்ணதுல இது. இப்போ அடுத்த வாட்டி அவ வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறா, உங்களுக்கு தெரிலனா கூட அவ ரிமைண்ட் பண்றா அந்த மாதிரி. ஸோ ரெண்டாவது வந்து மாஸ்க் போடலன்னா ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாட்டி தான் சொன்னேன். ஸோ இப்போ வெளில போகும்போது நான் பாக்குறேன்னு அவ பார்த்து மாஸ்க் போடலாம், நீங்க போடல. ஸோ இந்த மாதிரி அந்த கண்ட்ரோல் அவங்கள்ட்ட கொடுக்கறதுல கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சது. ஆனா இது எனக்கு முன்னாடி தெரியாது, நான் ரொம்ப உங்களை மாதிரி எல்லாருமே தான் பண்ணிட்டு இருந்தேன். புக்கு படிச்சு அப்புறம் அருள் சார் இவங்க சொல்லி தான் இது பண்ணேன். ஸோ மேபி ஒர்க் அவுட் ஆகும், நம்ம வந்து கொஞ்சம் பேஷண்ட் லெவல் கொஞ்சம் பில்ட் பண்ணி. இப்போ இது படிச்சனால எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் இப்போ இது உடனே பண்ணா ஒன்றும் யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அதனால நான் எனக்கு தோணுச்சு இது பண்ணிட்டேன். இல்லைன்னா உங்களை மாதிரி தான் நான் தொட்டேன் பார்த்து வந்துச்சு, நான் சொன்ன இருந்துச்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருவோம் நம்ம அட்வைஸ். ஸோ இது சின்ன எக்ஸாம்பிள் சார். பண்ணிச்சான்னு தெரியல, இல்லைன்னா நீங்க ஓகே புரிஞ்சுச்சு. Thank you, Suresh. So, any other question? A question or whatever the difficulties you are facing with your kids, இதை என்னால் சால்வே பண்ண முடியல, இதில் தான் எனக்கும் பையனுக்குமே பிரச்சனை ஆகுது, பொண்ணுக்கு பிரச்சனை ஆகுது, எந்த எந்த இதை வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இனி இந்த டெக்னிக் இதில் இந்த பர்டிகுலர் சினேரியோக்கு ஒர்க் ஆகுமா, எது வேணால் நீங்கள் கேட்கலாம். Like deep work, we do have some kind of role play at the end. So questions அப்புறம் we and Suresh will do the role play so that அதில் நான் ஏர்லியராக நான் கேட்ட அந்த 6 கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் அங்கே அவனோட பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். So they can have some kind of. நபுபதி, அருண் சாருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு போல, அவரால் அன்மியூட் பண்ண முடியல, நான் அவரை டிஸ்கனெக்ட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ண சொல்லிட்டேன். ஓகே. ஸோ எனி அதர் கொஸ்டின்? குமுதா, இப்போ ஒரு கிட்டு வச்சுக்கோயேன், இப்போ வந்து அவனுக்கு எதுவுமே பிடிக்கல, ஓகேவா, லைக் அதர் தேன் ஈட்டிங் வந்து இட்லி தோசை, ஓகேவா, அதை விட்டா ஸ்நாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. என்னோட கோசிஸ்டர் சன் வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து எதுவுமே பிடிக்காது, வெறும் தோசை சாப்பிடுவான். அதுவும் ஹீஸ் வந்து 5 years old. இப்போ 5 வயசு அப்படிங்கும் போது நார்மலா, ஐ எம் நாட் கம்பேரிங் வித் எனி ஒன், நார்மலா வந்து குழந்தைங்களே எடுத்து சாப்பிடுற வயசு, கரெக்டா. ஆனா அவன் வந்து எடுத்து சாப்பிட மாட்டான், அவனுக்கு இன்னும் ஊட்டணும், ஐ ஹாவ் டு ஃபீட் ஹிம். அந்த மாதிரிதான் ஃபீட் பண்றாங்க, இன்னுமே அவனுக்கு அப்படிதான் ஃபீட் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து அவனுக்கு வந்து எதுவுமே பிடிக்கல, நீ என்ன டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணாலும் ஹில் நாட் ஈட், ஓகேவா. நான் இப்போ வீட்டுல இருக்கிறதுனால இப்ப நான் தான் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணா கூட ஹில் நாட் கம் அண்ட் ட்ரை, இதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னுமே சாப்பிட்டு பார்க்க மாட்டான், ஒரே ஒரு செகண்ட். ஓகே. ஸோ இதில் என்ன ஒரு இந்த புக்கில் அதுவும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி காமன் ப்ராப்ளம் விச் குவைட் அ ஃபியூ பேரண்ட்ஸ் ஆர் ஃபேஸிங். ஸோ இதில் எப்படி என்ன மாதிரி ஒரு அப்ரோச் அவங்க
அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒன் திங் இஸ் which we already talked about in the PPT, that we need to make a list. ஸோ அவுட் ஆஃப் தட் அந்த சாய்ஸ் நம்ம தரத்துக்கு பதில், நீ இட்லி சாப்பிட்றியா தோசை சாப்பிட்றியான்னு நம்ம சொல்கிறதுக்கு பதில், நீ இன்னைக்கு டிஃபன் என்ன சாப்பிட போகிற, ஸோ இன்னைக்கு டின்னர், நாளைக்கு டின்னர் என்ன செய்யலாம், ஸோ அப்படின்ற அந்த லிஸ்ட்டை அவங்க வாயாலே சொல்லி யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட், ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் தேர் ஃபேவரட் ஃபுட்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டாவது, யூ கேன் invite them for the preparation. So give them the responsibility again. ஸோ நீ காய்கறி கட் பண்ணு, இந்த காயை எடுத்துட்டு வா, நீ இதை கழுவி கொடு, அந்த மாதிரி வந்து ஒரு கிட்ஸ்க்கு அவங்கள ஏஜுக்கு என்ன மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தரலாம், அவங்கள எப்படி வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனுக்கு உண்டாக்கலான்ற மாதிரி we can creatively we can think through, and then they can have a responsibility that okay, இது நம்ம வந்து செஞ்ச பொருள் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இது ஒன்று உண்டாகும். மூணாவது பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து தே ஆர் கிவிங் த டிப். ஸோ பஃபே சிஸ்டம்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் தட்டை மட்டும் கொடுத்துடுங்க, அவங்க போட்ட லிஸ்ட்டில் இருந்து ஒரு 3-4 வகையாக எடுத்து வச்சுடுங்க, விச் உங்களுக்கே தெரியும் இந்த பொருளுக்கு இந்த விட்டமின்ஸ் இருக்குது, இந்த மினரல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு, அது மாதிரி. ஸோ இன் தட் பஃபே யூ ஷுட் நாட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஜூஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அந்த மாதிரி ஒரு லோடடான ஒரு ஃபுட் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் பஃபே சிஸ்டம் போகும்போது தே வில் பிக் அவுட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் அட்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் தி மெனு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எதனா ஒன்று எடுத்து சாப்பிட்டு தானே ஆகணும். ஒஸ்ட் கேஸில் அவங்க ஜூஸ் ஆச்சு குடிச்சு தான் ஆகணும். அப்போது வந்து இந்த பஃபே சிஸ்டம் வந்து இட் மே ஒர்க் அவுட் இஃப் நன் ஆஃப் தி அபவ் ஆர் ப்ரீவியஸ்லி ஸ்போக்கன் டெக்னிக் ஃபெயில்ஸ். இந்த ஒரு பஃபே சிஸ்டம் வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஒஸ்ட் கேஸில் எக் ஆர் ஜூஸ் இந்த மாதிரி வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் நம்ம வந்து கொடுத்து தே கேன் fill up the stomach. So these all the tips I can right now I can tell. So we have Arul sir here. So நான் PPTல நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லைடை பார்த்தீங்கன்னா I gave a reference Arul Saravanan. So is none other than sir. So சொன்ன மாதிரி என்னோட பேரண்டிங் whatever the knowledge I have right now, it's because of him, and அவர் எனக்கு சீட் பண்ணார். ஸோ அதிலிருந்து தான் என்னோட தேடுதல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரைட் நவ் ஐ எம் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் ப்ரெசென்டிங் whatever the learning I learned. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஸோ சார் இப்போ தான் பிபிடி முடித்தோம். ஸோ தட் வி ஆர் டேக்கிங் தி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி fellow parents. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பிஸி ஸ்கெடியூலில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. Thank you, brother, for inviting me. கொஞ்சம் ஏர்லியாக வர முடியல, சாரி டியர் பேரண்ட்ஸ், அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். அதாவது டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் ஹியர், ஃபஸ்ட்டு ஐ லைக் டு சே என்னன்னா, நம்ம பியாண்ட் ஃபார்மாலிட்டிஸ் திங்க் பண்ணலாம். பிரதர் வந்து என்னை பற்றி ரொம்ப ஹைக் பண்ணி அது இதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஓகே, அது அவரோட ஒரு என்ன ஒரு பேஷன், அவரோட விருப்பம், அவர் ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் பியாண்ட் தட் என்னன்னா, இப்போ ஒவ்வொரு பேரண்டாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களாவே அப்படியே புரிஞ்சுக்கணும். 100% அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வயசுக்கு நம்ம மாறி போய் அவங்க எப்படி இருக்காங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு பொட்டென்ஷியல் பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த விஷயம் நடந்ததுன்னா, மற்ற இப்போ பூபதி பிரதர் சொன்ன டிப்ஸு, அவர் சொன்ன அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணது, அவர் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி வச்சிருக்க விஷயம், இது எல்லாமே வந்து என்னென்னா ஓகே சூப்பர். அதை வச்சுட்டு நீங்கள் இன்னும் புதுசாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ டியர் பேரண்ட்ஸ், இதுதான் இப்போதைக்கு இட்ஸ் எ நீட்ஃபுல் ஒன் அப்படின்னு சொல்கிறேன். இதை நீங்கள் செய்யுங்கன்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலை. இட் இஸ் எ நீட்ஃபுல் ஒன். நம்ம குழந்தைங்களா புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம இப்போ என்விரான்மெண்ட் மாறிட்டு இருக்கு, சொசைட்டியில் எவ்வளோ சேலஞ்சஸ் வருது, இது அப்படி ஆகிடுமான்ற பயம் ஏன் வருதுன்னா, அப்போது நம்ம குழந்தைங்களை ரொம்ப செக்யூர்டாக ரொம்ப பாதுகாத்து அப்படியே பத்திரமா பொக்கிஷமாக வளர்க்குறதா,
ஐயோ சோஷியலைஸ் பண்ணால் இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயத்துல அப்படி வளர்க்குறதா. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பார்த்தா நிறைய பேரண்ட்ஸ் குழப்பத்தோடயே இருக்கிறாங்க. சரி, குழப்பத்தோட இல்லைன்னா அன்கிளியராக இருக்கிற பேரண்ட்ஸ் என்னன்னா அப்படியே கேஷுவலாக எப்படியோ ஒன்று வளர்த்து விடு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்டில் குழந்தைங்களுடைய பர்சனாலிட்டி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ மூன்றாவது விஷயம் நான் பொதுவாக சொல்ல வர இந்த மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேரண்டிங் அப்படின்றது ஒரு பெரிய டஃப் ஜாப், ரொம்ப கஷ்டமா ஐயோ இப்படின்ற மாதிரி நிறைய பேர் மண்டை காயறாங்க. இது ஒரு செலிப்ரேஷன், இதை வந்து கொண்டாடணும். ஒவ்வொரு நிமிஷமும் இட்ஸ் எ லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் அஸ். நம்ம வந்து ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சுனாலே நம்ம வந்து நிறைய விஷயத்துல பக்குவம் ஆயிட்டோம் டியர் பேரண்ட்ஸ். நிறைய விஷயம் குழந்தை வரத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த மனநிலை, ஈவன் பிஃபோர் மேரேஜ் நம்மளுக்கு இருந்த மனநிலை எப்படி இருந்தது, ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கும், ஆஃப்டர் குழந்தை வந்த அப்புறம் இன்னும் நிறைய விஷயம். என்னதான் பெரிய ஸ்ட்ராங் ஈகோ இருந்தா நான் பெரிய ஹீரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம எல்லாரும். குழந்தை வந்த உடனே அந்த ஈகோ எங்க போச்சுன்னே தெரியல. ஸோ திஸ் இஸ் அப்போ நம்மளுக்கு குழந்தைங்க நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அப்போ நேச்சரோட லா வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட், இட்ஸ் வெரி வெரி யூனிக். அப்போ இந்த நேச்சர் லாவை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேரண்டிங் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்த்தோம்னா இட் பி நைஸ். ஸோ இதுதான் நான் பொதுவாக உங்களுக்கு ப்ரீஃபாக ஷேர் பண்ண நினைச்ச விஷயம். ஸோ ஒன்ஸ் அகெயின் I thank Bhupati brother and every one of you. ஸோ இப்போ ஈவன் நம்ம டீமில் இருக்க சதேஷ் பிரதர் இருக்காரு, சுதா சிஸ்டர் இருக்காங்க, பூபதி பிரதர். யூ கேன் ஜஸ்ட் ஏதாவது இப்போ பூபதி பிரதர் ஷேர் பண்ண இந்த 1 hour பிபிடி அண்ட் அவர் அதுக்காக எடுத்துக்கிட்ட எஃபர்ட்ஸ் வந்து நிறைய. ஸோ நிறைய பேர் கற்றுப்பாங்க, ஆனால் அவர் கற்றுக்கிட்டு இவ்வளோ இன்வால்வ்டாக உங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணி ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம என்ன நாங்கள் பேசிகிட்டே இருப்போம்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாக்கும். அப்புறம் அந்த குழந்தைங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் வெளியில் வர்றதுக்கு நம்ம பாசிபிலிட்டிஸ் நம்ம உருவாக்கும். ஏன்னா குழந்தைங்க கற்றுக்கிறதே அவங்க சூழலில் என்னெல்லாம் பார்க்குறாங்களோ, என்னெல்லாம் கேட்குறாங்களோ, என்னெல்லாம் டச் பண்ணுறாங்களோ, என்னெல்லாம் ஸ்மெல் பண்ணுறாங்களோ, என்னெல்லாம் டேஸ்ட் பண்ணுறாங்களோ, இந்த 5 புலன்களில் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு லேர்னிங். ஒவ்வொரு நிமிஷமுமே அவங்களுக்கு லேர்னிங். ஸோ இந்த லேர்னிங்கில் வளர்ந்துட்டே இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு பர்சனாலிட்டியாக ஒரு மைண்டாக ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அப்போ இந்த சூழலை வந்து நம்ம மகிழ்ச்சியாக உருவாக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் நம்மளோட கவனத்தில் இருக்கணும் அப்படியே பேரண்ட்ஸ். ஸோ இதை கவனத்தில் வச்சுட்டு பூபதி பிரதர் சொன்ன இந்த 1 hour பேரண்டிங் டிப்ஸ் அண்ட் அவருடைய இன்வால்மெண்ட், அவர் கேதர் பண்ண விஷயம், நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு, என்கிட்ட பார்த்த விஷயம் மட்டும் இல்லை. ஸோ அவர் சொன்ன விஷயங்களில் நீங்கள் உள்வாங்கினதுலேருந்து உங்கள் சூழலில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை பார்க்குற விதத்தில் இருந்து உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களை மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தால் கேளுங்க. ஸோ ஈவன் பூபதி பிரதர் வில் ஆன்சர் அண்ட் நம்ம இட்ஸ் ஒரு ஷேரிங் செஷனாக நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். எஸ் டியர் பேரண்ட்ஸ். Thank you, sir. Thank you very much. பூபதி, நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன் குமுதாக்கா. அவங்க கேட்டாருங்க சாப்பாடு ஏன் பிடிக்கல அப்படின்னு. இந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்தது, என் பொண்ணு சாப்பிட மாட்டேன், பிடிக்கல. அப்புறம் அருள் சார் கிளாஸ் போனால் அவர் சென்சர்ஸ் இதெல்லாம் பற்றி பேசினார். அப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. அவர் சொன்னதை வச்சு அவளுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுவோம். இதுனா இது உப்பு, இது புளிப்பு, இது காரம், இது துவர்ப்பு, இது இனிப்பு. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அடுத்து வந்து டெக்ஸ்டர், இது வந்து கிரன்ச்சியாக இருக்குது, இது வந்து க்ரீமியாக இருக்குது, இது வந்து ஜூஸ் லிக்விட் மாதிரி இருக்கு. கஷ்டமா தான் இருந்தது, ஆனா வேஸ்ட் தான் பண்ணேன் நிறைய. அப்புறம் இது க்ரீமா இருக்கு, இது இருக்குன்னு தொட சொல்லி, அப்புறம் டேஸ்ட் பண்ண சொல்லி, ஸ்மெல் பண்ண சொல்லி எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஃபுட்டு கொடுத்தேன் அப்படின்னா அவன் வந்து மாட்டேன்னுவான். நான் என்ன சொல்லுவேன், நீ டேஸ்ட் பண்ணிட்டு உனக்கு எது பிடிக்கலன்னு சொல்லு, நாங்கள் நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்குவோம். ஸோ அப்போ அவள் டேஸ்ட் பண்ணிட்டு இட்ஸ் டூ ஸ்பைசி, இட்ஸ் டூ சால்ட்டி, இட்ஸ் ஸ்டில் கிரன்ச்சி, ஐ கேனாட் சூ இட். இது மாதிரி அவள் சொல்லும்போது நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது வந்து எனக்கு அந்த அருள் சார், அப்புறம் புக்கு படித்தது ரெண்டாவது, ஆனால் அருள் சார் சொன்னது சென்ஸில் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. ஸோ இது வந்து நான் அந்த உங்கள் ரிலேஷனுக்கு கேட்ட கொஸ்டினுக்காக நான் இதை ஒரு ஆன்சர் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபஸ்ட்டு அந்த டேஸ்ட் என்னன்னு சொல்லி கொடுக்க.
அப்புறம் ஒரு டெக்ஸ்டரு இது ஏன் இப்படி இருக்கு. ஸோ அப்பா வந்து ஓப்பனா சொல்லுவா, இது இதுக்குனால பிடிக்கல, இட்ஸ் டூ ஹாட், அதனால என்ன சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூல் பண்ணிட்டு கொண்டு வாங்க ஹேண்ட்ல காமிச்சு. ஸோ அது அவங்களுக்கு சொல்லி கொடுத்தனால எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. சொல்லி கொடுக்கலன்னா அவங்க வேணாம்னு சொல்லிட்டு ஓடதான் செய்வாங்க. இது எனக்கும் நடந்ததுதான். வெரி வேல்யூபிள் டிப்ஸ் சுரேஷ். ஸோ ஓகே சதீஷ், நம்ம பிபிடியில் பார்த்த மாதிரி தான். ஸோ கிட்ஸ் ரியாக்ட் இன் தர் ஓன் வே. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன மாதிரி அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுற விதம் வேண்டான்றது மட்டும்தான். ஓடுறது, நம்ம கிட்ட இருந்து தாவி ஓடுறது, மூஞ்சி காட்டுறது, இந்த மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து அவங்க சார் சொன்ன மாதிரி நம்ம கிட்ஸ் லெவலில் இறங்கி அவங்க அதை பண்ணுறான், அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன், இதை வேணான்னு சொல்லிட்டியா அப்படின்னு போட்டு அடிக்கிறதுக்கு பதில் அவங்க 3 ஏஜ் ஆர் 4 ஏஜ் அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றத இந்த மாதிரி ஓகே இது வந்து காரமாக இருக்கிறனால தான்ன்றதை வந்து நம்ம பேஷண்ட்டாக நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தா மட்டும்தான். அது கூட அவங்க வாயிலேருந்து வராது. ஸோ அது வந்து நம்மளா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போ அது காரமாக இருக்கா, இது வந்து சூடாக இருக்கா அப்படின்ற அவங்களோட வாய்ஸாக நம்ம மாறி அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணும் போது தான் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆர்எல்ஸ் சடேஷ் சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இதுதான்ற மாதிரி அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு தான் அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது இப்போ சடே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இப்போ நான் என் பையனுக்கு அதை வந்து பண்ணால் ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமையும் போகலாம். அந்த ஒரு ரியலிஸ்டிக்கான அப்ரோச் நம்ம வச்சுக்கணும். ஸோ வெரி தேங்க்யூ சுரேஷ். சத்யா, யூ ஹேவ் எனி கொஸ்டின்? அருண் சார் 2 கொஸ்டின் சாட்ல போட்டிருக்காரு, அதுவும் ஆன்சர் பண்ணிக்கலாம். Yeah, so can I ask? Yes sir, please. Yeah, Bhubati, it is very clear and thanks Arul Sarvanu sir for your presence. ஸோ நீங்கள் சொன்ன பாயிண்ட்ல வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் நமக்கு டைம் வேணும். ஸோ நம்மளே அர்ஜென்ட்ல இருந்தோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. தட் இஸ் பாயிண்ட். ஸோ தென் அந்த ஸ்டோரி டெல்லிங் இன்ஃபேக்ட் அதை அன்னோயிங்லி ஐ ஸ்டார்டட் டு யூஸ் லாஸ்ட் பிஃபோர் இயர். நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவுட் ஸ்டேஷன்லாம் ட்ராவல் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் மந்த் ஒரு 10-12 days அவுட் ஸ்டேஷன்ல இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவோம்னா என்னோட பெரிய பொண்ணு என் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவோம்னா நைட்டு வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவேன் வாட்ஸ்அப்பில். ஸோ இப்போ ஆக்சுவலி நான் வந்து கல்கட்டாவில் இருக்கிறப்போ இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போனேன், என்னென்ன பிளேசஸ்லாம் போனேன், காளி டெம்பிள் போனேன், ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes. ஸோ இது மாதிரி ரெகுலராக போயிட்டு இருந்தது. இதில் என்ன நீங்கள் சொன்னதில் எனக்கு என்ன அப்சர்வேஷன்னா அவங்க திங்கிங் பேட்டர்ன் அது வந்து டியூன் பண்ணுற மாதிரி இருக்கா. வந்து கல்கத்தானா அங்கே என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, ஸோ அப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கச்சோரி அந்த ஃபுட்டுன்னா என்ன, ஸோ இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம அந்த ஸ்டோரி டெல்லிங்கிறதுல ஒன்று அவங்களை நம்ம காம் பண்றோம் அண்ட் வி ஆர் ஹேவிங் வெரி குட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பாண்டிங். அதோட அவங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டியும் நம்ம வந்து ஆக்சுவலி டியூன் பண்றோம், ட்ரிகர் பண்றோன்றது அது ஒரு என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை என்னோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ எனக்கு 2 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த அப்ரோச் பண்ணணுன்றப்போ அவங்களை வந்து த்ரெட்டன் பண்ணக்கூடாது, எல்லாமே ஓகே. இதுல என்னன்னா நான் இடையில இருந்து கேள்விப்பட்டதுதான், இப்போ வந்து ஃபாதர் அண்ட் மதர் வந்து 2 பேருமே ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணணுமா இல்ல அவங்கவுங்க ஓன் ஸ்டைல்ல இருக்கணுமா அப்படின்றது. ஸோ இது எதுக்கு கேட்குறேன்னா, இப்போ யூஸ்வலா என்னன்னா இப்போ அப்பா திட்டாரு அப்படின்னா அம்மா வந்து கன்சோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னு அப்புறம் இன்பிட்வீன் இது நான் எங்கேயும் வந்து அத்தன்டிக்கா பார்க்கல, ஜஸ்ட் நம்ம பீப்புள் டிஸ்கஸ் பண்றப்பதான். இப்போ ஒரு பர்சன் வந்து டாமினேட் பண்றப்ப இன்னொரு பர்சன் கன்சோல் பண்ணாங்கன்னா யாரு கன்சோல் பண்றாங்களோ அவங்க கூட அந்த கிட்ட அட்டாச் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது எல்லாமே இந்த 10-12 yearsல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதுல எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி. இப்போ நம்ம ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்யூனிகேஷன் மாடியூல்ஸ் நீங்க சொல்லிக்கிறதுக்கு அந்த டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ல உள்ளதுல சொல்றீங்க. இப்போ 2 பேருமே ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணோம்னா அந்த கிட்ட எப்படி அதை எடுத்துக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். இல்ல எப்படி அப்ரோச் பண்ணணும், இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் சேலஞ்ச் வித் சோசியல் கனெக்ஷன். சோசியல் கனெக்ஷன்ல என்ன அப்படின்னா வேர் டு புட் த லிமிடேஷன், இல்ல லிமிடேஷனே இல்லாம இருக்கணுமா அப்படின்றது இப்ப நம்மளுடைய அந்த காஸ்மோபாலிட்டன் இதுல அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஸோ இப்ப நம்மளா இருக்கிறப்ப நான்லாம் வில்லேஜ்ல இருக்கிறப்போ இன்ஃபேக்ட் வீட்டுல இருந்தது இல்லை. ஸோ இப்ப அகைன் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்ட் 6 months என் பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா அந்த ஒரு கேள்வியே இல்லை. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 1 year நாங்க தான் ஃபேமிலி மேபி இப்போ ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது தாத்தா வீட்டுல இருந்து வீடியோ கால் பண்றது தான். ஸோ இந்த சோஷியல் கனெக்ஷன் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஷேர். தேங்க்ஸ் பூபதி ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். அருள் சார், யூ வுட் லைக் டு அட்ரஸ் திஸ் ப்ராப்ளம் சார்? ஸோ ஸ்டோரி டெல்லிங்க்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அகைன் சோஷியல் இஷ்யூவும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அருள் சார் சொன்னார்னா இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். ஸோ ஐ ஜஸ்ட் இன்வைட் ஹிம். ஓகே பிரதர். சார் அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினாக நான் நினைக்கிறேன். ஆனால் இது சார் என்னன்னா இப்போது இந்த மாதிரி அம்டி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு வர ஆரம்பிச்சு. ஏன்னா பூபதி பிரதர் வந்து உங்களை தூண்டி விட்டார்.
ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி அம்டி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். அழகாக கேட்டீங்க. என்னன்னா பேரண்ட் ஒரு ஸ்டைலில், மதர் ஒரு ஸ்டைலில் அப்ரோச் பண்ணுவாங்க, ஃபாதர் ஒரு ஸ்டைலில் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஸோ குழந்தை வந்து ஒருத்தர் கன்சல்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் டாமினேரிங். ஸோ இதில் இல்லை சார் என்னன்னா, அதனால தான் வி சே என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து நீட் டு டேக் சம் பார்ட் ஆஃப் ட்ரைனிங் இன் தேர் மைண்ட். இப்போ எப்படின்னா சில டெக்னிக்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், அதை வந்து பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு இந்த டவுட் வராது டியர் பிரதர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஆனால் நீங்கள் கேட்ட கொஷினுக்கு நான் லைக் டு ஆன்சர் இன் அனதர் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைய வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த சென்ஸ் வந்து குழந்தைக்கு நம்ம டீச் பண்ணணும், அவங்க வளர்றாங்க, அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றது ஃபாதருக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கும், மதருக்கு ஒரு டைமென்ஷன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த டைமென்ஷனே பிரேக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லித்தரோன்ற டைமென்ஷனை விட்டுருங்க, ஃபஸ்ட்டு லீவ் தட். அந்த சென்ஸை ஆஃப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறேன்ற பெர்ஸ்பெக்டிவ்க்கு வாங்க. குழந்தைங்க கிட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும், நம்ம லேர்ன் பண்ணணும் ஒவ்வொரு க்ஷணமும். ஸோ இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா குழந்தைங்கள அவங்க இருக்கிற நிலையிலே அப்படியே முழுமையாக புரிஞ்சிக்கணும்னா இது ஒன்று தான் பிரதர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு ரெண்டு பேரும் வந்தாகும், மதராக இருந்தாலும் ஃபாதராக இருந்தாலும். கண்டிப்பாக நம்ம பேசுகிற டோன் ஸ்டைல் மதருக்கும் ஃபாதருக்கும் வேரி ஆகும், ஆட்டிடியூட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அப்ரோச்சில் இது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், நம்ம சைல்டே விட்டுருந்தோம், சைல்டுக்கிட்டே ஒர்க் பண்ணக்கூடாது. மதர் இப்போ அப்போ என்னென்னா டெய்லியும் ஒரு வீக்லி ஒன்ஸ் பர்சனல் ஃபேமிலி டைம் மாதிரி உட்காந்து, ஸோ மதர் ஃபாதர் ரெண்டு சைல்டு இருக்காங்கன்னா ஒரு சைல்டு ஒரு சின்ன ஃபேமிலி சிட்டிங் மாதிரி, ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தால் அப்படியே விளையாடணும், ரெண்டு பேரண்ட்டும் சேர்ந்து விளையாடணும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கன்னா ஒரு ஃபேமிலி சிட்டிங் மாதிரி 15-20 மினிட்ஸ் உட்காந்துட்டு ஜென்ரலாக இந்த படிப்பு, ஆன்லைன் கிளாஸு, இது அவங்களுடைய டிசிப்ளினிங், அட்வைஸிங் இதெல்லாம் விட்டுட்டு அவங்கக்கிட்ட ஜென்ரலாக ஃப்ரெண்ட்லியாக பேசுறது வந்து என்னென்னா, இப்போ எப்படி ஸ்டோரி டெல்லிங் ஒர்க் ஆகுதோ இது ரொம்ப சப்கான்ஷியஸாக ஒர்க் ஆகும். அவங்களுக்கு அந்த டாக் எப்படி இருக்கணும்னா, ஸோ அவங்களுக்கு இந்த ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நம்ம படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி நேச்சர் பற்றி, அவங்க விளையாட்டு பற்றி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, ஸோ இந்த மாதிரிலாம் அவங்கள பேச அலோவ் பண்ணும். நீங்களும் உங்களோட ரசனையை பற்றி, உங்களுடைய சின்ன சின்ன குட்டி குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பற்றி கூட வெளிப்படுத்தும். என் ஆஃபீஸில் இப்படி இருக்குடா, என்ன பண்ணலான்னு தெரில. ரொம்ப பாருங்களேன், 4 வயசு குழந்தையா இருந்தால் கூட ரொம்ப ஜெனுயினாக நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அப்பா ஒரு ப்ராப்ளம் நம்மக்கிட்டே கேட்குறாரு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இல்லை சார், இந்த மாதிரி சில அப்ரோச்சஸ் நம்ம ரெகுலராக நம்ம ஃபேமிலி டைமில் மாற்றிட்டே வரும்போது என்னன்னா ஒரு சென்ஸ் தான் அது. இப்போ வந்து என்னென்னா குழந்தையோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி குழந்தை ஒரு விஷயம் கேட்குது, அப்பா எஸ் சொல்கிறாரு, அம்மா நோ சொல்கிறாங்க அப்படின்னா அது முரண்பாடாயிடும். அம்மா ரெண்டு பேரும் ஒரு காமன் கான்ஷியஸ்னஸில் இருக்கும்போது என்னென்னா மேக்ஸிமம் இது அவாய்ட் ஆகிடும். ஓகே, இந்த காமன் கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக ரெண்டு பேரண்ட்டுக்கு வேறு. சப்போஸ் ஒரு ஜங்க் ஃபுட் வந்து குழந்தை ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பேரண்ட், இப்போ ஃபாதர் நீங்கள் மட்டும் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, பிரதர் சொல்லிட்டாரு அப்படின்ற சென்ஸில் நீங்கள் ஒரு அப்ரோச் கொடுக்குறீங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து அப்படி வைஸ் வர்ஸாக அப்ரோச் ஆகிடும். அப்போ என்ன கண்டிப்பாக நம்ம இப்போ நீங்கள் சப்போஸ் உங்கள் மிஸ்ஸஸ் இந்த ப்ரோக்ராம் பார்க்கல, பிரதர் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும், அதோட வேல்யூ பேசணும். இது இல்லை சார், நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கொஷின். அப்போ ரெண்டு பேரோட அந்த காமனான விஷயங்களில் மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக இருக்கும். மற்றபடி அப்ரோச்சஸில் ஒரு கொஞ்சம் மாற்றம் வரும், அது குழந்தைய புரிஞ்சுக்கும். ஓகே, அப்போ இப்படி தான் பேசுவார், அப்பா சொன்னதும் நல்லது தான், அம்மா சொன்னதும் நல்லது தான், ஒரு மெச்சூரிட்டி வர 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 குழந்தை அக்செப்ட் பண்ணி காட்டும். அதில் பெரிய என்ன ஃப்ளாப் வராது. ஆனால் காமனான விஷயம் எது கண்டிப்பாக பாருங்களேன், ஒரு 2 காலம் போட்டுக்கோங்க சார், அவ்வளோ கண்டிப்பாக மஸ்ட் என் குழந்தைக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் சின்னதாக வச்சு
மஸ்ட்னா என்ன, இந்த நியூட்ரிஷன் கண்டிப்பாக இருக்கும், இந்த விஷயம் குழந்தைய செய்ய வைக்கணும் இந்த வயசுல, இந்த குட்டி குட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மஸ்ட் நாட் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது சில விஷயம் அப்படின்னா, ஒயிட் சுகர் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது, சப்போஸ் இந்த ரிஃபைண்ட் ஆயில் கண்டிப்பாக சம்திங் லைக் திஸ், இந்த மாதிரி. அதே மாதிரி கண்டிப்பாக அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப பாகுல் ஆகும் லாங் டைம்ல அப்படின்ற விஷயத்த மஸ்ட் ஸ்டாப் இட் மஸ்ட் அப்படின்ற மாதிரி. இந்த மஸ்ட்டுக்கும் மஸ்ட் நாட்டுக்கும் சில ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? சில விஷயம் ஃப்ளெக்சிபிள். ஐஸ்கிரீம் கேட்குறாங்க பிள்ளைங்க, சரி என்னைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு குவாலிட்டியான ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்க, நோ ப்ராப்ளம். அவங்க சளி இல்லாத போது ஹெல்த்தியாக இருக்கும்போது வாங்கி தரீங்க. ஆனால் அது ரெப்புடேஷன் இல்லாமல் கான்ஷியஸாக குழந்தைக்கும் புரிய வச்சு வாங்கி தரீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஐஸ்கிரீம் ரெகுலராக டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, அப்போ அது மஸ்ட் நாட்டில் வந்து. ஸோ இந்த காமன் நார்ம்ஸ் போட்டுட்டு இல்லை சார், நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காமன் நார்ம்ஸு 2 மதர் அண்ட் ஃபாதருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஸோ இந்த காமன் நார்ம்ஸ் வச்சுட்டு உங்கள் அப்ரோச்சில் முன்ன பின்ன வேரியேஷன் இருந்தால் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ திஸ் இஸ் சார் ஃபர்ஸ்ட் திங். உங்களோட ஃபர்ஸ்ட் கொஷின் காணும் சார். இப்போ இந்த சோஷியலைஸ் பண்ணுற விஷயம் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் சேலஞ்சிங்காக இருந்தால் இது ஒரு டிரான்சிஷன் பீரியடாக நம்ம பார்க்குறோம் பிரதர். என்னன்னா ஒரு இது வந்து ஒரு இப்போ எங்களுக்குமே அது ஒரு ஸ்டடியாக தான் இருக்கு. குழந்தைங்க வந்து எப்படி உள்வாங்கியிருக்காங்க இவ்வளோ ஆன்லைன் கிளாஸஸ், வீட்லேயே செடென்டரியாக உட்காந்துருந்தது. யூனிசெஃபோட ரீசெண்ட் சர்வே வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் ஆஃப் சில்ட்ரன் பிலோ 10 years 30% ஆஃப் சில்ட்ரன் பிலோ 10 years வந்து சைக்கலாஜிக்கலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க, டிப்ரெஸ் ஆகிருக்காங்கன்ற மாதிரி ஒரு சர்வேலாம். ஸோ இது எந்த மாதிரி டிப்ரெஸ் ஆனாங்க, அதெல்லாம் பயங்கர பலவிதமான கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது வருத்தமாக தான் இருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது என்னன்னா, நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம ஃபேமிலி என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ பாருங்களேன் பேண்டமிக் முடிஞ்சிடுச்சு, கொஞ்சம் எல்லாரும் ஃப்ரீ ஆகிறோம். அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு மியூசிக் கிளாஸ் அனுப்புறது, கொஞ்சம் அங்கே இருக்கிற பார்க்கில் அவங்க ஏஜ் குரூப் பிள்ளைங்களோட விளையாட விடுறது, ஸோ அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான கிளாஸஸ் ஏதாவது இருந்தால் கூட்ட அவங்க ஏஜ் குரூப்போட மிங்கிள் ஆகிறதுக்கு என்னெல்லாம் குட்டி குட்டி வாய்ப்போ அதெல்லாம் நீங்கள் செய்ய வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸில் அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்காங்களா பசங்க, கண்டிப்பாக விளையாடுங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை பிரதர், இப்போதைக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் ஸ்டெப் எடுக்கலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப சோஷியலைஸ் ஆகுறதுக்கு இந்த 1 year டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க, இல்லை ஃபோன்லேயே தான் உட்காடுறாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க, வெளியே போக மாட்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் மட்டும் அப்போ நம்ம கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் கவனித்து அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், சோஷியலைஸ் பண்ண வைக்கணும். ஓகே பிரதர். ஸோ நம்ம ஓரளவு உங்களுக்கு இதில் மைக்ரோவாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? தேங்க்யூ சார். இதுல அந்த லிமிடேஷன் செட் பண்ணுமா அப்படின்னு, ஏன்னா இப்போ நம்ம எல்லாரோடையும் பழகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டும் வீட்டுல இருக்கு. ஸோ we have to set a limit or இல்ல எல்லாரோடையும் பழக விடக்கூடாதுன்னா என்ன சென்ஸ்ல? இப்போ பேண்டமிக்னால சூஸியா இப்போ வந்து ஏஜ் குரூப் அப்படின்றது ஒண்ணு. ஸோ பிளஸ் வந்து இப்போ என்னோட ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த குழந்தைங்களோட மட்டும் பழகணும் அப்படின்னு ஒரு லிமிடேஷன். ஸோ இது வந்து சரியா தப்பா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. இல்லை இது வந்து இல்லை பிரதர், ஆனால் சில குழந்தைகள், அதாவது இப்போ உங்கள் குழந்தையோட ஏஜ் சொல்லிடுங்க. 9 years. 9 years, ஓகே, நல்ல ஓரளவு வளர்ந்த பிள்ளை. ஸோ 8 years கிராஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ வந்து இப்போ 8 yearsல இருந்து பிரதர் என்னென்னா கான்க்ரீட் டெவலப்மெண்டல் ஏஜ், அதாவது மைண்டில் கான்க்ரீட்டாக சில விஷயம்லாம் ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், சில விஷயம் புரிதல்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஏஜில் முக்கியமாக வந்து என்னென்னா ரொம்ப அக்ரெசிவான ஃபிலிம்ஸு, அக்ரெசிவான கேம்ஸு, வயலண்ட்டாக நடக்கிற சம்பவங்கள் சுற்றி இதெல்லாம் குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்காம இருக்கும். இது வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்ம இந்த ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. இப்போ நம்மளுக்கு லிமிட்டேஷன் அப்படின்னு சொன்னால் சோஷியல் ஏஜில் இப்போ சப்போஸ் ஒரு மதருக்கு வந்து ஃபாதரை விட ஒரு டீப்பர் இன்னர் சென்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்னால அவங்க வந்து உண்மையாகவே சில சர்டன் ஏஜ் குரூப் ஆஃப் சர்டன் சில்ட்ரன் கூட சேர வேணான்னு சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டா நல்லது. ஒரு ஐடியல் ரீசனாக இருந்தால் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசணும், அவங்களோட வேர்ட்ஸை வேல்யூ பண்ணலாம் நம்ம.
ஒரு ஐடியல் ரீசனாக இருந்தால் அந்த லிமிடேஷன் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஓகே, இட் இஸ் ஏன்னா சில பேர்லாம் வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து பூபதி பிரதர் லிசன் பண்ணிட்டு என்கிட்டயும் கேள்வி கேட்குறீங்க. இந்த மாதிரி பேரண்ட் எல்லாம் நம்ம சுற்றியே இருக்க மாட்டோம். கண்ணா பின்னான்னு சில பேர் இருக்காங்க, என்னென்னவோ ஒரு பழக்கத்தெல்லாம் கொடுப்பாங்க பசங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகுறதுக்கு நம்ம குழந்தை மேலே. அந்த குழந்தைக்கு மட்டும் சூஸியா இல்லாம எது வேணாலும் கொடுக்குறாங்க. அவங்க அப்பா மட்டும் கொடுக்குறாங்க, எங்க அப்பா கொடுக்கல. நம்ம குழந்தை நம்ம கிட்ட டிமாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப நெகட்டிவ் கோர் எண்ட்ல இருக்கிற ஒரு பீப்புளா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அங்க ஒரு லிமிட்டேஷன் வைக்கிறது நல்லது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் என்னன்னா, பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியவே தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்னா எது பிளசன்ட் எது அன்பிளசன்ட், இதான் அவங்களுக்கு இயல்பா தெரியும். 8 இயர்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். ஆனா இப்போ ஒரு எக்ஸ்போஷர்ல வந்து இதெல்லாம் அவங்க சாப்பிடுறாங்க, இது நல்லதுதான் போல அப்படின்ட்டு அவங்களுக்கு நெகட்டிவான விஷயம் கூட நல்லதுன்னு பழக்கப்படுத்தி விட்டுறாங்க. அதுதான் பிரச்சனையே. நிறைய பேரண்ட்ஸ் ஓகே இதெல்லாம் சாப்பிடலாம் போல, ஓகே டிவியில எல்லாமே இந்த மாதிரி பாக்குறாங்க, இதெல்லாம் பார்க்கலாம் போல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல, இப்பதான் கத்துக்கிறாங்க. கான்கிரீட் டெவலப்மெண்டல் ஏஜ்ல இருந்து தான் ஓகே இது நல்லது இது கெட்டதுன்னு அவங்க பிரிச்சு பார்த்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதனால ஒரு ஐடியல் லிமிட்டேஷன்ஸ், அந்த லிமிட்டேஷன்ஸ் வந்து ஐடியலாக இருந்தால் கண்டிப்பாக லிமிட்டேஷன்ஸ் கொடுக்கலாம். இது வந்து குழந்தைக்கும் கொஞ்சம் கேஷுவலாக அவங்க விளையாட்டுத்தனமாக புரிய வச்சுட்டு கொடுக்கறதே நல்லது. அவங்களுக்கு புரிய வச்சுட்டு தட் இஸ் சிக்னிஃபிகன்ட். டியர் அருண் பிரதர். தேங்க்யூ சார். ஸோ தேங்க்யூ சார் நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. டு ஆட் தட், ஸோ நான் எப்பயுமே வந்து அந்த டெஃபினேஷனுக்கு வந்து நான் எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் தருவேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஹாப்பினஸ்னா என்னன்னு தெரியுமா, அது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன் நான். நம்ம பொதுவாக ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி அந்த டெஃபினேஷன் ஆஃப் அதே மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதும் நம்ம வந்து சில டைம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இது எப்படி யூஸ் பண்ண, பார்ட்னர்னு ஒரு வேர்டு இருக்குது, ஸோ பெட்டர் ஆஃப்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அப்போ பார்ட்னரோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் பண்ணுறதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு சிங்க்ல இருக்கணும். சார் சொன்ன மாதிரி சிங்க்ல இருக்கணும், அதுதானே பார்ட்னர். நீ ரன் அவுட் ஆகிடுவோம் இல்லைனா. ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ வந்து அதுக்கு தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். பாசிபிள் இருந்துன்னா வந்து 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது சில டைம், பல டைம். ஸோ அப்போ வந்து இந்த யூடியூப் ரெக்கார்டிங் அனுப்பும் போது நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேன் பி இன் சிங்க். இது ஃபார் அவர் கிட்ல. ஸோ யாருக்காகவோ இல்லை ஒரு சோஷியல் காஸ் அப்படிலாம் கிடையாது. நம்ம பசங்களுக்காகன்றது நம்ம மனக்கிடலைன்னா, ஸோ அதனால வந்து நீ பெருசு நான் பெருசு, இல்லை நான் பண்ணுறது தான் கரெக்டு நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம வந்து திரும்பியும் டைரக்ட் கமெண்ட் தராமல், அத்தாரிட்டேரியனாக இல்லாமல், ஸோ வந்து நம்ம அந்த பர்சனல் டைமை வந்து யூஸ் பண்ணி, அந்த ஃபேமிலி டைமை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீசன் அவுட் பண்ணிவிட்டு வி கேன் பி இன் சிங்க். அண்ட் தென் நான் சொன்ன அந்த டீப் ஒர்க் ஸ்கெடியூலில் பேஸ் பண்ணனாலே வந்து அது நீங்கள் சொன்ன அந்த பாதி கிளாஷஸ் வந்து போயிடும். பட் டீப் ஒர்க் அந்த ஸ்கெடியூல் இஸ் ஈஸி செட் தேன் டன்ல. ஸோ அதனால் வந்து அதையும் நம்ம புரிஞ்சு ஸ்கெடியூல் போட்டுட்டோம்னா கிளாஷே ஆகாது சார். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அப்பா நான் ஓனர் நான் அப்படின்றது இல்லாமல், சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பொறுப்பு, நம்ம பேரண்டிங்ன்றது பொறுப்பு தான். நான் வந்து ஓனர் கிடையாது, நீ எனக்கு அடிமை கிடையாது. ஸோ அந்த தாட்டே நம்ம ஃபர்ஸ்ட் விடணும். நான் சொல்றது நீ செய், அது எப்படி வருதுன்னா நான் அப்பாடா நீ பையன்டா அப்படின்ற அந்த மைண்ட்ல நம்ம இருக்கிறதுனால சப்கான்சியஸ் லெவலில் நம்ம அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். நான் சொல்ல மாதிரி நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்க போறேன், அது நம்ம எழுந்துக்கும் போதே நம்ம பண்ணும் போது நம்மளே நம்மளை டேம் பண்ற மாதிரி அந்த ரியாலிட்டிக்குள்ள வரும்போது நம்ம அதை பண்ண மாட்டோம் சார். ஸோ விச் இஸ் வெரி டஃப். ஆனால் இது நம்ம வந்து கான்க்ரீட்டாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, ஸ்டில் ஐ எம் ப்ராக்டிஸிங் இட், ஸ்டில் எட் டு மாஸ்டர் இட். ஸோ ஆனால் இதெல்லாமே சார் கொடுத்த இன்புட் தான். ஸோ தேங்க்யூ அருள் சார் அண்ட் அருண் சார். சத்யா, யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? ஆக்சுவலா என்னோட பொண்ணு வந்து 3.5 years, அவங்க தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் 10 days முன்னாடி என்னாச்சுன்னா, நீங்க சொன்ன எல்லா மெத்தடும் கொஞ்சம் கொஞ்சமா நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான். பட் என்னன்னா, அவட்ட ஒரு இப்போ புதுசா ஆரம்பிச்ச ஃபுட் ஹேபிட், அதாவது நம்ம இட்லி ஊத்துறோம் அப்படின்னா மேபி அவளுக்கு இட்லி சாப்பிட்டு அது பிடிக்காம போயிடுச்சா என்னன்னு தெரியல. எனக்கு இட்லி வேணாம், தோசை வேணும். இப்ப நாங்க என்னன்னா, எங்க வீட்டுல ஒரு 5-6 பேர் இருக்கோம், பெரியவங்க எல்லாரும் சேர்த்து. இப்ப என்னன்னா, ஒரு நாள் அவ வந்து இட்லி வேணாம். ஸோ அவளுக்கு தெரியுது தோசை மாவு இருக்கு, ஸோ கண்டிப்பா நம்ம தோசை கேட்டா தோசை ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் முட்டை இருக்கு,
ஸோ ஆம்லெட் கேட்டா ஊத்தி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. நான் சொல்றேன் கண்ணா இட்லி வேண்டாம், இட்லி எல்லாரும் சாப்பிட்றாங்க, சாப்பிடுங்க. தோசை வேண்டாம், நீங்க இட்லி இந்த ஒரு இட்லியை ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க, நம்ம எல்லாருமே தோசை சாப்பிடலாம் அப்படின்னு. பட் வந்து அவ ஒத்துக்கவே இல்லை, எனக்கு தோசை கண்டிப்பா வேணும் அப்படின்னா. ஸோ வீட்டில் இருக்கவங்களும் என்ன பண்ணாங்க, நீ வந்துட்டு வேண்டாம், குழந்தை அடம் பிடிக்கிறா, ஸோ நீ கொடுத்துரு தோசை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நான் சொல்ல சொல்ல அவங்க எல்லாரும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் ஒரு ஆள் அப்போஸ் பண்றேன், மற்றவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றதுனால அப்ப அவங்க சொல்றது கரெக்ட், நான் சொல்றது தப்பு. நான் வந்து அம்மா வந்து எனிமி. ஸோ என் ஹஸ்பண்டும் என் கூட இல்லை, ஸோ அவர் இருந்தாருன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்கும், அவர் இல்லாததுனால. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் இது சொல்லி முடிச்சாச்சு. ஸோ நான் அன்னைக்கு நைட் என்ன சொன்னேன், இந்த மாதிரி நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் ஸோ பாப்பா வந்து ஏத்துப்பா அப்படின்னதும் சரி ஓகே அப்படின்னு அவங்க எல்லாரும் ஓகே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் டே அதே கான்செப்ட், திரும்ப அகைன் இட்லி. எனக்கு இட்லி வேண்டாம், எனக்கு தோசை வேணும். அவங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல பாப்பா தோசை சாப்பிடு, இன்னைக்கு தோசை இல்லை இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னா. இல்ல எனக்கு முடியாது, எனக்கு இப்ப முட்டை வேணும். அடுத்து இட்லினா ஒண்ணு தோசை, தோசை இல்லைன்னா அடுத்து முட்டை. ஸோ எல்லாருமே அப்போஸ் பண்ணதுனால அன்னைக்கு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இட்லியை சாப்பிட்டுட்டாங்க. தேர்ட் டே வந்து சப்பாத்தியும் சம்திங் கோதுமையில ஏதோ தோசை மாதிரி பண்ணாங்க. ஆக்சுவலா அவளுக்கு இன்ன வரைக்கும் என்னால பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னன்னா வெங்காயம் சேர்க்கறது. அவளுக்கு வெங்காயம் அப்படின்னா அது வந்து பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து அது எப்படி நம்ம வந்து என்ன டிசைனா சொன்னாலும் அதை வந்து அவ ஏற்கிறதே கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், ஒரு தோசையோ எது பண்ணாலும் அந்த கோதுமை தோசையோ ரவா தோசையோ எது பண்ணாலும் அந்த வெங்காயம் இல்லாம அவளுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு அவளுக்கு ஊத்தி கொடுத்துட்டு செய்வோம். அன்னைக்கு வந்து மத்தவங்க செய்யும் போது அது ஞாபகம் இல்லாம விட்டாச்சு. ஸோ அதுல வெங்காயம் போட்டுட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா முட்டை பார்த்தாச்சு. இப்ப எனக்கு முட்டை வேணும் அப்படின்னு ஒரே அடம். ஸோ வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பாப்பா 4 வாய் அந்த கோதுமை தோசையை சாப்பிடு, அது முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு முட்டை போட்டு தரேன்னு ஆம்லெட்டும் போட்டு பக்கத்துலயும் வச்சாச்சு. ஸோ எல்லாருமே சொல்றாங்க, நானும் சொல்றேன், எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஆனா நான் மட்டும் சொல்லிட்டே இருக்கன்றதுனால அவளுக்கு கோவம். அவ வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அமைதியா ஒரு ½ அன் ஹவர் உட்காந்துட்டு இருந்தா. பட் பேசுறது நான் கொஞ்சம் பேசியிருக்கலாம், மேபி அப்படி பேசியிருக்க வேணாம். ஸோ அவ அமைதியா தான் இருக்கா. சாப்பிடு பாப்பா சாப்பிடு பாப்பா நாங்களும் ரொம்ப நேரமா சொல்லி பார்த்தோம். சரி அவ அமைதி ஆயிட்டா. சரி நீ சாப்பிடவே வேணாம் பாப்பா, ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒண்ணும் இல்ல, இப்ப படுத்து தூங்குன்னு சொல்லி அவளை பெட்ரூம்ல எடுத்துட்டு போய் படுக்க வச்சதுதான். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அழுதா. நான் இது வரைக்கும் இந்த 3.5 இயர்ஸ்ல அப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை. அதை விட இது என்னன்னா, அழுவ ஆரம்பிச்சவ ட்ரெஸ்ஸை பிச்சுக்கிட்டு அழுவ வேண்டியது, தலையில முடிய பிச்சுக்கிட்டு அழுவ வேண்டியது. அதாவது அந்த அவ அழுவ அந்த வாய் தொண்டை அதெல்லாம் வந்து ஷேப்பே ஒரு மாதிரி, அந்த வாயெல்லாம் கோணிச்சுக்கிட்டு அழுவுற மாதிரி. அவளால என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ அழுவுறத பார்த்து நான் அழுது, சரி வெளியே கூட்டு வந்தா ரிலாக்ஸ் ஆவான்னு வெளியே தூக்கிட்டு வந்தா வெளியே அப்படி ஒரு சத்தம். சுத்தமா அவளை வந்து ஒரு 45 மினிட்ஸ் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. சத்யா சிஸ்டர், ஓகே சிஸ்டர், இப்போ வந்து என்ன இதுல வந்து 3 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் இது எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களோட சங்கடத்தை நீங்க அப்படியே சொல்லிட்டே வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய குழந்தைங்களோட டேஸ்ட் சென்ஸ் பற்றி, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இவங்க அடம் பிடிக்கிறாங்க, ரெண்டு தவறு நடந்தது. ஒன்று வந்து அந்த டீம் ஆஃப் கேர்டேக்கர்ஸ், நீங்கள் ப்ளஸ் இங்கே இருக்க பெரியவங்க தாத்தா பாட்டி எல்லாமே கொடுக்குற அந்த அப்ரோச் அப்படின்ற ஒரு விஷயத்துல. மூன்றாவது வந்து சைல்டு இம்பல்சிவாக இருக்குது அப்படின்றது வந்து ஓவராக வந்து யார்கிட்ட அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்க அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து குழந்தைக்கு புரியலை. இப்போ குழந்தைக்கு புரியலை அப்படின்னு குழந்தைக்கு புரிகிற மாதிரி நம்ம அப்ரோச் கொடுக்கணும். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் தான் என் குழந்தைன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து என் குழந்தை மேலே லவ் அண்ட் அஃபெக்ஷன் நிறைய வச்சுருக்கேன். ஆனால் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நிறைய வச்சுருக்கேன்றதை நான் அட்லீஸ்ட் தூக்கணும் அல்லது ஏதாவது ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நான் நிறைய உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு சவுண்டாக தான் கேட்கும். அப்போ வந்து என்னென்னா, குழந்தைங்களுக்கு நிறைய தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க, அது யாராக இருந்தாலும் சரி, மதராக இருந்தாலும் வீட்டில் இருக்க வேறு யாராக இருந்தாலும்
அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அதை கேட்கணுன்ற ஒரு விஷயம் வந்து அது ஒரு மாதிரி ஸ்பாஸ்டிக் ஆகிடும். அவங்களுக்கு உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு சவுண்டு மாதிரி மட்டும்தான் கேட்கும். ஸோ இது 3 ஆஸ்பெக்ட் சிஸ்டர். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது 3 ஆஸ்பெக்டையும் மறுபடியும் நான் வேற டீப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், குழந்தை 6 இயர்ஸ்க்கு கீழே இருக்க எல்லா குழந்தைங்களும் இந்த சென்சரி ப்ளஷரில் டேஸ்ட் ப்ளஷர் ப்ரைமரி ஒன், ஃபஸ்ட்டு ப்ரைமரி. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே வந்து அவங்களுக்கு விஷுவலாக வந்து கண்ணில் எல்லாமே கிளியராக பார்த்துற மாட்டேன். எல்லாமே ஒரு மாதிரி என்னென்ன பனிமூட்டை மாதிரி தான் தெரியும். சிஸ்டர் அவங்க லைன் கட் ஆயிடுச்சு. So no problem, sir. Continue. Her husband is here, so that she can Okay, share. fine. Yeah. ஸோ 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 அப்போ அதை கவனிக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் கீழே இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட் சென்ஸ், அதாவது சதீஷ் பிரதர் சொன்னது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டேஸ்ட்டும் அப்ரோச் கொடுத்துருக்காரு. சரி, ஒரு ட்ரை. ஆனால் இது நிறைய பிள்ளைங்களுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ பார்க்கலாம். நான் ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில்லை. இட்ஸ் நைஸ் பேரண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் நினச்சேன். ஒவ்வொரு டேஸ்ட்டையும் சொல்லி கொடுத்து அதை தனித்தனியாக டேஸ்ட் பண்ண வச்சேன். சூப்பர், இட்ஸ் வெல் டன். ஸோ இந்த சென்சரி ப்ரெஷர் வந்து நீங்கள் இட்லி தோசைக்குள்ள அவ்வளோ பெரிய போராட்டம். தோசை சாப்பிட்டு அலோவ் பண்ணுங்களேன், என்ன எடுப்பது? ஸோ அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இதுலேயே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுக்கணும் அப்படின்றது நிறைய இடத்துல பேரண்ட்ஸ் 6 இயர்ஸ் ஸ்கூல்ல பிள்ளைங்க டேஸ்ட் அப்ரோச் மாறி மாறி இருந்ததுன்னா அது பின்னாடி வந்து அவங்க ரொம்ப வெல் பேலன்ஸ்டாக வர்றதுக்கு ஒரு சின்ன. ஏன்னா அவங்க டக்குன்னு இது கேட்பாங்க. திடீர்னு சில பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல எனக்கு இது வேணாம், எனக்கு இதுதான் வேணும். பரவாயில்ல, செஞ்சு கொடுங்க. வேற என்னன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிற ஏஜே கிடையாது. நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்போ நீங்க ஒரு 2-3 நாள் கஷ்டப்பட்டு நீங்க மாத்தி மாத்தி அவங்க எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். அவங்க தோசை கேட்குறாங்க, இட்லி கேட்குறாங்க, வாட் எவர் இட் இஸ், வேணா கேட்டு மாத்தி மாத்தி கேட்குறாங்க, செஞ்சு கொடுக்கலாம். என்ன இப்போ கஷ்டம்? ஒரு 2-3 நாள் அப்படியே கஷ்டப்படுங்க, ஒரு வாரம் கூட ஆகட்டும். ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அமைதியா மட்டும் இருக்கு. அவங்களுக்கு தொடர்ந்து ரிஃப்ளெக்ட் பண்ணவே ஒரு பாயிண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. என்னன்னா எப்படி காமனா குழந்தைய வந்து எல்லா குழந்தை எது கேட்டாலும் உடனே நம்ம அவங்கள ரெடி பண்றோம். ஸோ இது வந்து தனி பேராமீட்டர். சென்சரியா அவங்களுக்கு தோசை பிடிக்குதா, இட்லி பிடிக்குதா, இந்த டேஸ்ட் பிடிக்குதுன்றது தனி பேராமீட்டர். ஆனா இன்னொரு சூழ்நிலையில நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, இப்போ தாத்தா பாட்டி கொடுத்து பழகிட்டாங்க, இப்போ அம்மா மட்டும் கொடுக்க மாட்டாங்கன்ற விஷயத்துல கண்டிப்பா அவங்க காமன் ஐடியா வரணும் ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ இதுல தான் சிஸ்டர் என்னன்னா ரொம்ப கவனமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கவனமா செய்ய வேண்டிய விஷயம். ஏதோ ஒரு மெசேஜ் வந்து எனக்கு சரியா புரியல. டாக்டர் அருள், ஸோ நான் தான் சத்யாவோட ஹஸ்பண்ட் தான். சொல்லுங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூபத் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் நைஸ் செஷன். ஸோ ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஜோவியில ரொம்ப ஒரு துளக்கில சொல்ல போனா ஒரு சமுத்திரக்கனி படம் மாதிரி அந்த அப்பா படம். ஸோ அவரோட படம் சொல்ல நல்ல ஒரு விஷயமாவே எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நாம பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் we have to correct or we have to be ourselves in a position to understand. அந்த நம்ம சொல்ற மாதிரி என்ன சொல்ற ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்க பொசிஷன் நாம இருந்து பாத்துற மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ அது மெயினா கிட்ஸ்க்கு வந்து அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பாத்துறேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற பேரண்டிங் டிப்ஸ் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஸோ எஸ் எ பேரண்டா இப்ப நம்ம மட்டும் வீட்டில் வந்து அப்பா அம்மா நம்ம சில்ட்ரன் மட்டும் இருக்கிற ஒரு சோசியல் என்வரான்மெண்ட்ல, ஒரு ஃபேமிலி என்வரான்மெண்ட்ல நீங்க சொல்றது 100% நம்ம பண்றோமோ இல்லையோ, பட் ட்ரை பண்ணலாம். வேறின் ஸோ இப்ப பெரியவங்க இருக்காங்க, அல்லது நம்ம இன்லாஸ் இருக்காங்க, வேற ஒரு மற்ற சில்ட்ரன்ஸ் இருக்கான்னு வச்சுங்களேன். இப்ப பிரச்சனை அந்த மாதிரி தான் வருது. தமிழ் பிரதர், நான் சொல்லிடுறேன், நான் அது புரிஞ்சுக்கிட்டேன், அதுதான் நான் சொல்ல வரேன். நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ இது வந்து நானும் அதுதான் சொல்ல வரேன். மதர் ஃபாதர் 2 சைல்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன, சப்போஸ் இந்த ஃபேமிலி சிட்டிங்லேயே அது பாசிட்டிவாக
ஒரு அடாப்டேஷன் கொண்டு போகும். இப்போ பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஆம், இதுக்கு ஒரு ரொம்ப என்னன்னா சில டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் கையாளும். இப்போ சப்போஸ் பாருங்களேன், நீங்க வந்து ஜங்க் ஃபுட்டே கொடுக்க மாட்டீங்க, ஆனா தாத்தா கூட வெளியில போனா மட்டும் கேட்கறது வாங்கி கொடுத்துருவார். இந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கு. சில பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நாங்க பேசுவோம். அப்போ இந்த தாத்தாக்கு என்ன சொன்னாலும் அந்த நேரத்துக்கு மண்டியாட்டுவாரு, ஆனா குழந்தை வெளியே கூட்டிட்டு போனா வாங்கிட்டு. சில தாத்தாக்கள் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், வாங்கி ஒழிச்சு வச்சுப்பாங்க வீட்லயே. யாரு மதர் அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் தெரியாம, பேரனும் பேத்தியோ கேட்கும் போது நைஸா எடுத்துக்கிட்டு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இது இல்லை பிரதர், இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆக்க வேண்டாம்னு சொல்லி, இது நம்ம ப்ராப்ளமை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது தலைவலி ஆயிடும், பெரிய தலைவலி ஆயிடும். அவங்கள எப்படி நீங்க அப்ரோச் கொடுங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு வாங்கி கொடுத்துட்டு போட்டும், ஏதோ ஒரு அப்ரோச் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ண, இவங்களை டைல்யூட் தான் பண்ண முடியும். இவங்களை பெரியவங்கள டோட்டலா நம்ம திங்கிங் லெவலுக்கு மாற்றணுன்றது முடியவே முடியாது. அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணவும் வேணும். ஸோ எப்படி டைல்யூட் பண்ணலாம்னா, ஒரு 2-3 பேராமீட்டர்ஸ் நீங்க உங்க பேரண்ட்ஸ் பத்தி அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் என்ன, அவங்க ஃபுட்டா இருக்கட்டும், அவங்க செய்யற வேலையா இருக்கட்டும், அவங்க ரிப்பீட்டடா சில விஷயம் அவங்க செய்யற விஷயங்கள் என்ன என்ன அப்படின்றது சும்மா நோட் பண்ணி இது ஒரு ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிட்டு, நம்பர் 2 அதுல எதெல்லாம் அதுல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் சில பேர் வந்து காலையில எழுந்திரிச்சா வாக்கிங் போவாங்க, இல்லை ஏதாவது பகவத்கீதையோ ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஆன்மீக புக்ஸ் படிப்பாங்க, பைபிளோ சம்திங் படிப்பாங்க. அவங்களோட ருட்டீன்ல கண்டிப்பா சம்திங் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ருட்டீனான விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இந்த பிடிச்ச விஷயத்த வந்து நீங்க வந்து அதை பத்தி கொஞ்சம் ஒண்ணுமே பண்ணாதீங்க. நீங்க குழந்தைய பற்றியே பேசுங்க. நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட உட்காந்து சும்மா ஒரு 10 மினிட்ஸ் டைம் டெய்லியும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பேசி லிசன் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிள் பிரதர். இது ரொம்ப என்னன்னா பாசிவ் சைக்காலஜிக்குள்ள இது சொல்லுங்கப்பா, நான் பாருங்கப்பா, சும்மா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சும்மா டெய்லியும் அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேசிட்டு நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம். குழந்தைக்கு இது கொடுக்கணும் கொடுக்க வேணாம், இது ஏமா இப்படி சொல்றீங்க, எதுவுமே பேச வேணாம். நீங்க இதை மட்டும் லிசன் பண்ணிட்டே வாங்க. திடீர்னு ஒரு பாயிண்ட்ல, அப்பா இல்லப்பா நம்ம பையன் இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டே வரான்ப்பா, இப்படி கொஞ்சம் நாங்க சில விஷயம்லாம் இப்ப இல்லப்பா அந்த பையனுக்காக இப்படி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் நீங்க என்னப்பா சொல்றீங்க, இவனுக்கு இது கொஞ்சம் மாத்தினாதான்ப்பா அவன் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும், எப்படிப்பா இது இப்படின்னு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா நீங்க சொல்லுங்களேன். ஐயோ பையன் சொல்றது கேட்டாகணும்ப்பான்னு அவரே வந்து உங்க பேரண்ட் கேட்ட மாதிரி மாறிடும். இதுல பிரதர் மேஜிக் மாதிரி நடக்கும். நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போட்டு இது வந்து என்னன்னா, ஏன்னா இது சின்ன விஷயம் தான். இப்போ எப்படி நம்ம ஃபோன்ல சிம் கார்டு கழட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணேன்னா, அதை பிச்சு நோண்டி கிண்டி எடுத்துட்டேன். பார்த்தா கலட்டவே தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்கிட்டு இது இவ்வளோ இதுன்னு பார்த்தா இங்க பக்கத்துல இருக்க ஒரு தம்பி கிட்ட போய் கொடுத்தா சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணாரு, அழகா சிம் கார்டு வெளியில வந்துச்சு, அந்த பழைய பேசிக் மாடல்ல. அடப்போமே, இது இவ்வளவுதான் டெக்னிக். அழகா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா அப்பதான் புரிஞ்சுது, அவங்க அழகா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நேக் தாங்க. ஓகே, கரெக்டான ஐடியா நம்மளுக்கு தெரிஞ்சா அதை ப்ரெஸ் பண்ணா வெளியில வந்துருக்கு. இந்த மாதிரி சைக்காலஜிலேயே நேக்கு தான். என்னன்னா, நீங்க டைரக்டா அதை போட்டு போராடி பிச்சு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கும் மண்டை பிச்சு. ஸோ இது சார் எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படியே வந்து குடுக்குறோம், அவங்க கேட்கறது அவங்க சென்சரி ஏத்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் குடுக்குறோம். ஒரே ஒரு நிமிஷமா, லெட் மீ கம்ப்ளீட் திஸ். ஓகே ஓகே. ஒரே என்னன்னா, இது வந்து அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கறத நம்ம எஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம எஸ்ன்னு சொல்லலை, ஓகே கொடுத்துக்கோங்கன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து அவங்களே ஸ்டாப் பண்ண வைக்கணும். யார் பெரியவங்க தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற பாசிவ் அப்ரோச். உடனடியா இது நடக்க வேண்டாம், நான் இன்னைக்கு சொன்னீங்க நாளையில இருந்து கொடுக்காம விட்டுக்கணும்னு நடக்க வேண்டாம். பட் நம்ம மேக்ஸிமம் டார்கெட் 1 மந்த் வச்சுக்கணும். ஆனா கொஞ்சம் சின்சியரான அப்ரோச்ல நீங்க செய்யணும். பட் வித்தின் ஏ பீரியட் ஆஃப் 2 வீக்ஸ்ல இருந்து இது ஸ்டார்ட் ஆகி என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஓகே, என் பொண்ணு சொன்னா கேட்பேன், என் பையன் சொன்னா கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ்க்கு ஆமா இதுதான் நல்லது, அப்ப இதுக்கு பதில் இது வாங்கி கொடுங்கப்பா,
இதை சொல்லலாம்ப்பா அப்படின்னு. இப்ப நீங்க இவ்வளவு நாள் லிசன் பண்ணீங்க இல்லையா, இதோட ரியாக்ஷன் நடக்கும். நீங்க நீங்க உண்மையாவே ஆனஸ்டா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, அவங்க சொல்ற விஷயத்த லிசன் பண்ண. இதுல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கு. சில பெற்றோர்கள் டாமினேட் பண்ணுவாங்க, அதை வச்சு ஏதாவது ஆஹ் ஒரு ஆதாயம் பாக்குற மாதிரி பேசுவாங்க, சம்திங் இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். ஆனா என்னன்னா லாஜிக் இது, அவங்க அவங்க சைடு 2 ஸ்டெப் நம்ம போற மாதிரி போய் பெரியவங்க சைடு 4 ஸ்டெப் அவங்கள நம்ம பக்கம் இழுக்கும். இவ்வளவுதான் லாஜிக். இது எப்படி வேணாலும் அப்ரோச் மாத்திக்கும். நீங்க 2 ஸ்டெப் உட்காந்து பேசுறத லிசன் பண்ணணும் தான் இல்லை, எப்படி ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படி கிரியேட்டிவா நீங்க பண்ணிக்கணும். ஸோ இது என்ன அப்புறம் ஸோ நீங்க லிசன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இது நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதுனால நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க லிசன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க சொல்றத கொஞ்சம் பாசிட்டிவாவே நீங்க சொன்னாலே, ஓகே நான் என் பேரனுக்கு இது கொடுக்கறது தான் நல்லது, ஓகே இது வந்து எப்ப நீ பேர் அப்பா அம்மா கிட்ட போய் சாரி சொல்லு, அவங்களே சொல்லணும். நான் சொல்றது மட்டும் கேட்பேன்னு இல்லை, அம்மா சொன்னாலும் கேட்கணும். ஓகேவா, அப்பதான் நீ நல்ல பிள்ளை, நீ அப்பதான் தாத்தா பிள்ளை, ஓகேவா அப்படின்னு தாத்தா சொன்னாருன்னா பேரன் கேட்க ஆரம்பிச்சு. ஸோ இப்படி இது வந்து இப்போ பாருங்க பேரண்ட்ஸ், என்னன்னா நம்ம தான் நல்ல பேலன்ஸ்டா மெச்சூர்டா இருக்கும். குழந்தைங்களும் பேலன்ஸ்டே இல்லை, நம்ம அம்மா அப்பாவும் பேலன்ஸ்டே இல்லை. 2 பேருமே பேலன்ஸ்டா இல்லாதவங்க கிட்ட நீங்க நடுவுல மாட்டீங்க என்ன ஆவீங்க நினைச்சு பாருங்க. உங்க நிலையில இருந்து தான் நான் பேசுறேன். நம்மளுக்கு கொஞ்சம் டமால்டிமே பாருங்களேன். இப்போ பூபதி பிரதர் செஷனுக்கு வந்துட்டீங்க, நிறைய நல்ல விஷயம் புரிஞ்சுட்டீங்க. சரிடா நாளைக்கே போய் அப்ளை பண்ணலான்னு ஒரு வேகம் வரும், ஒரு ஹாப்பினஸ் வரும், என் பிள்ளை இப்படி கொண்டு வரணும், சூப்பரா வரணும். ஆனா என்ன ஆகும்னா இந்த மாதிரிலாம் ரியாலிட்டியையும் நம்ம சைட்ல ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் பேலன்ஸா பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன்றும் பெருசா இடையூறு வராது. எல்லா பிஹேவியர்ஸும் இல்லைடைய பேரண்ட்ஸ் நம்ம கான்சியஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளியரா வந்துடணும். நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்ட்டு, ஏன் செய்யக்கூடாதுன்றதும் கிளியரா வந்து ஸ்டெப் கிராஜுவலா நம்ம மாத்துவோம். அதுதான் ஒர்க் அவுட் ஆகும், நல்லதே நடக்கும், நல்லபடியா அவங்க மாற முடியும். செவரல் நேக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நம்ம வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ரொம்ப நன்றி சார். கரெக்ட், இதே தான் நானும் சொல்றேன். பட் அதான் சொல்றேன், பட் டு விச் எக்ஸ்டென்ஸ். இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க என் பொண்ணு 3.5 வயசு, இப்ப பையன் 1 வயசு, பையனுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ அதர் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு. அதான் இப்ப இன்லாஸ் இல்லாம மத்ததும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ என்ன சொல்றேன், இப்ப இது வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிளாஸ் மாதிரி. இப்ப நம்ம புதுசா ஒரு செஷனோ ஒரு புதுசா ஒரு விஷயம் கத்துன்னு வச்சீங்க. இப்ப எனக்கு இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். இப்ப என்னோட ஒய்ஃப்ல வேற யாரும் சொல்றேன் புதுசா பண்ணான்னு வச்சீங்களே, ஸோ தே கெட் மோட்டிவேட்டட். ஸோ ஒவ்வொரு டைமும் மைண்ட்ல கான்சியஸா வச்சுக்கிட்டு, ஓ இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைம் அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு மெத்தடாலஜிக்கலா அப்ளை பண்ணு நினைக்கும் போது தான் அந்த ஒரு மைண்ட் பிளாக் வருது. ஸோ தே கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஸோ தே வாண்ட் தி ரிசல்ட்ஸ் இமிடியேட்லி ஆர் வென்எவர் தே விஷ் டு டேக் இட். ஸோ அது வந்து ஸ்லோவா அப்ளை பண்ணணும். அதான் சைக்கலாஜிக்கலா மைண்ட் கேமா பண்ணணும். ஸோ அது பண்ணாம இப்ப புரோட்டா ஆசைப்படுறேன், நான் என்ன எடுத்துக்கிறேன், நான் நம்மள மாதிரி ஒரு 30-40 ஏஜ்ல இருந்த எல்லாருமே வந்து வச்சுங்களே ரொம்ப சின்ன வயசுல நம்ம பிடிச்சது எல்லாமே எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஆனா அப்ப இந்த அளவுக்குலாம் வந்து நம்ம வந்து கரெக்டா ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, கரெக்டா ப்ராப்பர் நியூட்ரிஷன் ஃபுட் தான் எடுக்கணும். நமக்கு வந்து எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு எந்த பேரண்ட்டோ அது எந்த ஒரு ஃபேமிலியில இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அப்ப சாப்பாடே ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் எவர் என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப நமக்கு வந்து நம்ம வந்து இப்ப நம்ம ஓரளவு 30 இயர்ஸ் அப்புறம் ஒரு பொருளாதார ரீதியா ஒரு நல்ல இடத்துல ஒரு சுமாரான இடத்துல இருக்கும் போது when we want to teach and when we want to first learn, so இப்ப அப்ளை பண்ணும்போது இமிடியேட்டா வந்து ஓகே ரொம்ப கான்சியஸா பண்ணிட்டு இருந்தோம் நினைக்கும் போது தான் இந்த ஒரு மைண்ட் பிளாக் அதான் வந்து ராங்கா போகுது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பிளேம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ we feel hatred, we feel defeated. ஸோ அந்த ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு கோபம் வந்து எதிர்வினையா மாறுது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்றது நம்ம ஆஸ் எ பேரண்டா சொல்லுங்க. அதுதான் என்னோட கொஸ்டின். இப்ப பூபதி பிரதர் ரொம்ப திங்க் பண்ண வச்சிட்டாரு மட்டும். இப்போ சரி, நீங்க என்னன்னா இல்ல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இப்ப நான் வந்து அந்த கூட இல்ல, ஐ எம் நாட் இன் இந்தியா. சோ நான் வந்து அப்ராட்ல இருக்கேன். சோ வைஃப் வந்து என்னோட பிளேஸ்ல இருக்காங்க, என்னோட அப்பா அம்மா பிளேஸ்ல இருக்காங்க. சோ தட் இஸ் வாட் இஸ். சோ அதனால கொஞ்சம் இன்னும் அந்த டீடைலா கேக்குறேன். சரி ஓகே. நீங்க வந்து பர்சனல் கான்டாக்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் அதர்ஸ் டைம் அசல். அதனால சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. थैंक यू. ஓகே ஃபைன். எஸ் பிரதர், இப்போ வந்து இந்த மாதிரி அதான் ஒரு இப்போ நம்ம பேசினது எல்லாமே காமனான விஷயம், காமனான சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஸ் யூ சைடு. ஸோ இது வந்து அப்போ உங்க
உங்கள் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கிட்ட தான் இது கரெக்டான அவங்க மைண்ட் செட் என்ன, அவங்களுடைய ருட்டீன் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நம்ம இண்டிவிஜுவல் அப்ரோச்சாக நம்ம பேசினா தட் வில் பி பெட்டர். ஸோ தட் வில் பி பெட்டர். ஆனால் ஜென்ரலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னா, இப்போ ஈவன் ஜங்க் ஃபுட்ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் பிள்ளைங்களுக்கு அடாப்ட் ஆகிருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்றது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு 2 ஸ்டெப்பாக நம்ம அதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எது போனால் இதில் இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸோ, அதோட அசிடிட்டியோ, அதோட அஜினோமோட்டோ, இந்த மாதிரியான விஷயங்களோ இன்டெஸ்டைனை தான் டிஸ்டர்ப் பண்ணும். இன்டெஸ்டைனை தான் டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ இந்த இன்டெஸ்டைனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு ஆன்டிடோட் கொடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா இவங்க உடனே நிறுத்த போகிறது, படிப்படியாக மாற போகிறாங்க. ஒரு ப்ரிகாஷன் மெஷராக சொல்லிடுறேன். இந்த மதருக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சைடில் என்ன பண்ண முடியுமோ அது நம்மக்கிட்டே இருக்கு. ஸோ 2 விஷயம் என்னென்னா, டே டைமில் இந்த பசங்க விளையாடிட்டு இருக்க டைம் தேங்காய் பால் தேன் கலந்து சும்மா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸில் ஆரம்பிச்சு, இந்த 3.5 சைல்டு புதுசாக பழகும்போது தேங்காய் பால் ஸ்லோவாக தான் டைஜஸ்ட் ஆகும். தேங்காய் பால் தேன் கலந்து இது நல்ல ஒரு பேஸ் இது கொடுக்க பழக்குது ஃபஸ்ட்டு விஷயம். ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா கொடுக்கும், நிறைய கொடுக்கும். ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் அவங்க சாப்பிட முடியும், நல்லா குவாலிட்டியான கல் போடாத இந்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி ஃப்ரூட்ஸாக வாங்கி கொடுக்கும் ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மைரோபேலன்ஸ் சீடுன்னு சொல்லுவோம், கடுக்காய் பொடி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நல்ல ஒரு நாட்டு மருந்து கடையில் நல்ல குவாலிட்டியான கடுக்காய் பொடி துவர்ப்பாக இருக்கும், ரொம்ப துவர்ப்பாக இருக்கும். சார் என்ன சார் பேர் திருப்பி சொல்லுங்க, கரெக்டாக கேட்கல. கடுக்காய் பொடி. ஓகே ஓகே. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை வந்து நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு எடுக்கணும். 1 டீஸ்பூன் போகணும். 1/2 டீஸ்பூன்னா ஐ மீன் ஒரு 2 கிராம்ஸ் அந்த அளவு, அப்ராக்சிமேட்லி லைக். ஸோ 1/2 டீஸ்பூன் அப்ராக்சிமேட்டாக எடுத்து அணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பாலாட அளவு தண்ணி இருந்தால் சுடு தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி அவங்கள குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப துவர்ப்பாக இருக்கும், இனிப்பும் துவர்ப்பும் சேர்ந்து இது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் நார்மலாக சுடு தண்ணி கொடுத்து படுக்க வச்சு இது பிஃபோர் பெட். இது ரெகுலராக செய்யுங்க. அவங்க ஜங்க் ஃபுட்டில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் உள்ளே போகும், ஒரு பக்கம் வெளியே போயிட்டே இருக்கும். பெருசாக இன்டெஸ்டைனை டிஸ்டர்ப் பண்ணுறது, உள்ளே இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுறதோ அவாய்ட் ஆகும். தேங்காய் பாலும் இதுவுமே ஃபஸ்ட்டு இதை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக அவங்க எப்படி வேணால் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு கிடையாது. ஸோ படிப்படியாக நம்ம என்ன ஸ்டெப்ஸ் வந்து பிள்ளைங்களை பாதிக்காத மாதிரி. ஸோ ஜென்ரலாக வந்து சளி பிடிக்காம அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கு. எல்லா குழந்தைங்க எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து மலச்சிக்கல்ன்றது உலக வரலாறுலே கிடையாது. ஆனால் இந்த செஞ்சுரியில தான் இது நிறைய இருக்கு. இவ்வளோண்டு பிறந்த 6 மாச பேபிக்கே மோஷன் போகலன்னு, ஏன்னா பிஸ்கெட்டை தண்ணியில் தொட்டு ஊட்டி விட்டா என்ன ஆகும், அது மைதா தான். அது போய் என்ன ஆகும், இன்டெஸ்டைன்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கும். எப்போ ஒரு பிஸ்கெட் 2 பிஸ்கெட் சாப்பிட்டா பிரச்சனை இருக்கு. சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் சாப்பிட்டாதான் தூங்குவேன். அதுவும் இப்போ 3 ரூபாய் பார்லிஜி பேக்கெட்ஸ் தான் இங்கே லோக்கலில் பார்க்கணும். ஸோ பார்த்தா சின்ன பெயின் கூட தாங்க முடியாது பசங்களுக்கு, அப்படியே நோஞ்சா மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்டெஸ்டைன் பாதிக்கக்கூடாது. நர்வஸ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் வந்து இன்டெஸ்டைன் பேஸ் பண்ணி நிறைய விஷயம். ஸோ சளி பிடிக்காமையும் மலச்சிக்கல் இல்லாமையும் வச்சுக்கணும் குழந்தைங்க, அது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அளவு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் இனிஷியேட் பண்ணணும். சைக்காலஜிக்கல் அப்ரோச் ஃபேமிலி டு ஃபேமிலி மாறும். அது வந்து பாசிட்டிவ் மைண்டோட ஃபஸ்ட்டு இருங்க. இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கே மாமனார் மாமியார் மேலேயோ அப்பா அம்மாலேயோ ஒரு ஃபிக்ஸேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஃபிக்ஸேஷனை விடுங்க. நீங்கள் அது டோட்டலாக எடுங்க. அவங்க வயசானவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஓகே, தட் இஸ் ரைட். ஏன்னா அவங்க வளர்ந்த சூழல் அப்படி, அவங்க வந்த கலாச்சாரம் அப்படி, அவங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோ லேட்டஸ்டான விஷயம் தெரியாது. அவங்க வெறும் பாசத்தை மட்டும் கொட்டிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க, ஓகே நைஸ், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்க மைண்ட்ல ஏதாவது நெகட்டிவ் ஃபிக்ஸேஷன் வச்சிருந்தா, என் மாமியார் மேல கோவம், மாமனார் மேல கோவம், எங்க அப்பா இப்படிதான்டாச்சா இப்படின்னு ஒரு கோவம் நம்மளுக்கு மைண்ட்ல இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க சாந்தப்படுத்தி டைல்யூட் பண்ணிட்டு சரிப்பா எதுனாலும் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க. அவங்க கோவமா பேசினா கூட சரிப்பா அப்படின்னு ஒரு
கேஷுவல் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி ஒரு அப்ரோச்சுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அவங்கள மறுபடியும் சொல்றேன், பேரண்ட்ஸ் பெரியவங்களை மாற்றவே முடியாது, டைல்யூட் பண்ண முடியும், கண்டிப்பா முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் டைல்யூட் பண்ணலாம். அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஸோ நத்திங் டு வெரி, பி ஹாப்பி. ஸோ ரொம்ப டென்ஸ் ஆகிக்கணும். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நல்லா வெல்கம் வெல்கம். தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ சார் சொன்னது ஒன்றுமே இல்லை. நம்ம போன செஷனில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஆசிட் பேஸோட கான்செப்ட் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீஐட்ரேட் த ஃபேக்ட் தட் நம்ம போகிற செஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நினச்சிக்க வேணாம், இது ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நான் திரும்பி சொல்கிறேன், திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோவில் நம்ம சைக்காலஜி பேசணும், ஆசிட் பேஸ்டில் ஃபுட்டை பற்றி பேசணும், வைவி ஸ்லிப்னு நியூரோ சயின்ஸ் பற்றி பேசணும், இப்போ பேரண்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சார்ஸோட டெக்னிக் எல்லாமே ஒரு டெக்னிக்காக பார்க்காம அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி சைக்காலஜி இருக்குது. பால் கொடுத்தா தான் கால்சியம், அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பசங்களுக்கு பால் பிடிக்கலன்னா வந்து அடித்து கிடிச்சு நம்ம வந்து உள்ளே தள்ளுறோம். ஸோ அதுக்கு பதில் என்ன ஆல்டர்னேட்டிவ், அதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது, இதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அடுத்த பெர்ஸ்பெக்டிவில் அது வந்து வைட்டமின் அண்ட் மினரல்ஸ்ன்றது நம்ம பார்க்கணும். அது வந்து ஒரு ஃபுட்டாக பார்க்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நம்ம என்ரிச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். என்ரிச் டைம்னு என்னன்னா இதுதான் என்ரிச் டைம். அருண் சார் சொல்கிறாரு முன்னாடி, நான் வந்து ஒரு டெக்கத்லான் கூட்டின்னு போனாலே வந்து ஒரு என்ரிச்சிங்கிறாரு. ஸோ அது டெக்கத்லான் கூட்டின்னு போடுறது என்ரிச்சிங்கிறது அவர் யோசிச்சார்ல. ஸோ அதுதான் ஒரு பேட்டர்ன் அது. ஸோ புக்கு படித்தா மட்டும் தான் என்ரிச்சிங்கிறது கிடையாது. ஸோ வாட் ஐ வாண்ட் டு ரீஇட்டரேட் இஸ் வாட் எவர் த செஷன் வி ஆர் டூயிங், எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க்ட், எவ்ரிதிங் இஸ் ஃபார் அஸ் இண்டிவிஜுவல் லெவலில். And at the whole perspective, broader perspective, it is going to enrich ourselves as well as the society. That's why the agenda is we are going to build the stronger community and the healthy community. நம்ம பிரச்சனை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு புழிக்கிட்டு இல்லாமல் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கர் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி மற்றவங்க மத்தியில் போட்டோம்னா தே கேன் கிவ் த சொல்யூஷன். ஆர் வி ஹாவ் அ எக்ஸ்பர்ட் லைக் அருள் சார். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி ஓப்பன் அப் பண்ணும் போது தான் அருள் சாரோட ஒரு அசோசியேஷன் கிடச்சிது. ஸோ அது இல்லாமல் நமக்கு தெரிஞ்சது தான் கரெக்டு, நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் வந்து அட்வைஸ் பண்ணணும், எனக்கு கீழே நீ இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபிக்ஸேஷன் இருக்கும்போது தான் அந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுதுன்றது என்னோட ஒரு ப்ராப்ளம். ஸோ தி திங் இஸ் இந்த ஒரு செஷன் அட்டன் பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்து இதுலேருந்து பண்ணிடலாமான்னு தமிழ் சொன்ன மாதிரி இல்லாமல் we need to hear such kind of from the experts or from the experienced parents. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு ஃபோரம் இருக்கணும், நம்மளோட ப்ராப்ளமை ஷேர் பண்ணணும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். ப்ராப்ளம் மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருக்கலாமல் நான் இதை பண்ணேன், சத்யா இருக்காங்க, அவங்க அந்த பர்சனல் டைமில் என்ன பெனிஃபிட் இருந்ததுன்னு அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோரம் இருக்கிறதுக்கு தான் வந்து we have another ideal nurturing which is headed by none other than Arul sir. ஸோ ஒரு பேட்ச் அவர் வந்து நான் என்டோஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ எந்த காசுமே கிடையாது. ஸோ that speaks for his service. So next batch it soon it will come up, I believe. So அது இருந்ததுன்னா please give me the heads up that I want to attend such ideal nurturing. parenting ஓட அடுத்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வந்து தூண்டிவிடும். So that you have another forum, WhatsApp forum இருக்கு, there sir can directly you can ask some common tips or whatever it is. So individual levelல இப்போ உங்களுக்கு வந்து 1-to-1 வேணும்னாலும் I've just introduced himself as a kid psychologist, very experienced. So உங்களுக்கு வேற எதனா வேணும்னா you can touch base with him in his free time. You can get his time and then you can touch base with him. So I just wanted to introduce that. Psychologist na vandu நம்ம போக கூடாது, நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், நம்ம சைக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸேஷன் நம்மக்கிட்ட இருக்கு, நம்மளுக்கு ஏதோ மென்டலி ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து எப்பவுமே ஃப்ரீயாக போயிடுவோம். தலைவலி வயிற்றுவலின்னா நம்ம டாக்டர்ஸ் கிட்ட ஈஸியாக போய் நம்ம வந்து ஒரு கன்சல்ட் பண்ணுவோம். பட் நம்மளோட மென்டல் ப்ராப்ளம் வந்து நம்ம எப்பவுமே நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து லாய்க்கு இல்லை அப்படின்றது தான் வந்து காமன் மென்டாலிட்டி. பட் அப்படி இருக்கக்கூடாது. we need to open up and then we need to take the service from Arul sir. So just I want to convey this in this forum so that you can make use of him. So thank you Arul sir. Thank you Kubu. And இதே மாதிரி வேற ஏதாவது ஆன்லைன் செஷன்ஸ் அல்ல ஆன்லைன் ஏதாவது இருந்துச்சுன்னா so please do let us know. That's what this ideal nurturing is, nothing but an online session. So right now in the pandemic is doing it online each week. So if the new session pops up, then I'll just give the heads up so that I'll add your number in there so that you can get the link and make use of it. Okay, thanks everyone. Yeah, thank you brother. Dear parents, ஒரு சின்ன
விஷயம். பிரதர் வந்து இந்த ஐடியல் நர்ச்சரிங் அப்படின்னு சொல்லி உங்க வாய்ஸ் சரியா கேட்கலண்ணா. இல்ல இருக்கு ப்ராப்ளம். இது கம் பேக். அநேகமா ஒரு இது வேற ஒரு இது வந்து பாட்டு ஆமா இருக்கு. ஆமா. So let us Yeah, wait. yeah. So we thought of doing one role play kind of thing, but already we have passed 2 hours. So what we can do is Unmute பண்ண பூபு. yeah. Sorry. So நம்ம ரோல் ப்ளே பண்ணணும்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ வி ப்ரிப்பேர் சம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் லைக் ரோல் ப்ளே, பட் ஐ திங்க் வி ஹவ் பாஸ்ட் 2 hours அகெயின். பட் எனக்கு ஒரே பிரமிப்பாக இருக்குது. பீப்புள் ஆர் ஸ்டேயிங் பேக் அண்ட் hearing from Arul sir. So it speaks a lot for the importance of parenting which you guys are seeking from us. So that speaks about our intention and the effort. So thanks a lot for that. So இன்னொரு தனி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி வந்து me and Sadesh can we can do that role play so that you can I'll upload and I will update in the WhatsApp too, so that you can get something out of it. So that is the plan. So I think Arul sir is left. I think is having some technical problem. So I think we can wind up so that it's fair that people can go and have a dinner and because it's not going to be one hour session or ஒரு டேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பட் இட்ஸ் ஐ பிலீவ் இட்ஸ் ஸ்டார்ட். ஐ நோ தட் பீப்புள் ஆர் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ப்ளீஸ் பி வோக்கல். அதிலே ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் அப் பண்ணி ஓக்கலாக இருந்தால் தான் நம்மளை பார்த்து பசங்க வந்து ஓப்பன் அப் பண்ணி. இப்போ நம்ம வந்து ரொம்ப மூடியாக இருக்கும். நான் பசங்களே கேட்போம் வந்து ஸ்கூலில் ஏன்டா இந்த கேள்வி கேட்க மாட்டேற, புரியலன்னா வந்து டீச்சரை கேட்க மாட்டியா அப்படின்னு திரும்பி அவங்களே நம்ம சொல்லுவோம். நம்மளே ஒரு மூடி டைப்பாக இருக்கும். ஸோ விச் இஸ் அவர் கேரக்டர். எனக்கு புரியுது அது ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும்னு. தட் இஸ் வை த என்ரிச்சிங் கம்ஸ் இன் ட பிக்சர். நம்மளும் கொஞ்சம் வந்து நம்மளும் எப்படி நம்ம அப்பா அம்மா வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து நொந்துக்கிறோமோ நம்மளும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு, நம்ம செய்கிறது தான் கரெக்டுன்னு என்றைக்குமே கிடையாது. ஸோ இட்ஸ் என்லெஸ் ப்ராசஸ் த லேர்னிங். ஸோ கொஞ்சம் ஓக்கலாக இருங்க. இட்ஸ் ஃபார் அஸ். ஃபஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம வந்து செல்ஃபிஷாக திங்க் பண்ணுவோம். தென் வி கேன் வியூ இட் இன் அ ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் தட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் த சொசைட்டி. ஸோ I hope that people will be more vocal from here on. Thanks a lot. Saresh, if you want to add quickly any point. பாயிண்ட்ஸ்னா பெருசா இல்லை, நீ சொன்ன மாதிரி ஓக்கலா இருங்க. இப்போ அவங்க நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. பேரண்டிங் மட்டும்தான் பேரண்டிங். ஆக்சுவலி இல்ல, எனக்கு ஓக்கலா இருக்கணும்னா ஆக்சுவலி எனக்கு அந்த குரூப்ல வந்து ஒன்லி அட்மின்ஸ் மட்டும் தான். That's correct. So we have another group for the that's practically என்னன்னா வந்து few people don't want to have so much of messages. That's why we have created one more group for the conversation, so which you can get through the description itself. Otherwise I'll post that one more link for that to join that group as well. So okay, else you can add me. Yeah, sure. Yeah, thank you. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த டாபிக்னா இது மட்டும் நீங்க நிறுத்திடாதீங்க. கரெக்ட். உங்களுக்கு ஜென்ரலா ஒரு இதுல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஐடியா கிடைக்கலன்னா நீங்க போடுங்க. எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க ஷேர் பண்ணுவோம். எங்களுக்கு தெரிலன்னா நான் கண்டிப்பா என்னோட கான்டாக்ட்ஸ் மூலமா யாரையாவது ரீச் பண்ணுவேன். பூபதி அவங்க கான்டாக்ட்ஸ், குரூப்ல இருக்க வேற யாராவது வேற கான்டாக்ட்ஸ் மூலமா அவங்க கேட்டாவது பதில் சொல்லுவோம். So it is open for everything and open for all. இது வந்து எனக்கு ஃபினான்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து என் பையன் படிக்க மாட்டான், என்ன படிக்கணும், என்ன கைடன்ஸ் வேணும், என்ன கன்சல்ட் பண்ணணும். We are not any experts on so many things. Just that I'm trying to build a community so that உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் you can post or you can share the experience. So எனக்கு இதை பண்ண அது நடந்துருச்சு அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா we can copy yourself, copy you and then we can make use of that also. ஸோ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் சொல்லிட்டேன், நான் பெரிய மேதை அப்படின்றதெல்லாம் கிடையாது. தெரிஞ்சால் சொல்ல போகிறோம், இல்லைனா வந்து தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் எனக்கு தெரிஞ்சதுன்னா பெரியனா அருண் சாருக்குலாம் பயங்கர நெட்வொர்க் இருக்குது. ஸோ அவர் எதனா ஒன்று ட்ரை பண்ணுவார். ஸோ சொன்னால் தானே புரியும், ஸோ சொன்னால் தானே தெரியும். நம்மக்கிட்ட நம்மளே புழுகிக்கிட்டு வந்து இருக்கிறவங்கள போட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் we need to build a strong community, healthy community, trustful community. என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் டம் கிடைக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் கிடையாது. உங்க சொன்னால் ஏதாவது ஒரு வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு ட்ரஸ்ட் உருவாச்சுன்னா மட்டும்தான் we can open up. That is what me and Sadesh are trying to build. So I just want your cooperation and trust. So that is about the கேள்வி group. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் முகு. சுதா, இது ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து சைல்ட்ஹுட்டா இருக்கும் போதுல இருந்து என்னெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோம்னு அதை வந்து நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்ம வந்து
கிட்ஸ் பாக்குற விதமே வந்து வேற மாதிரி ஆயிடும். தட்ஸ் கரெக்ட். ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே பேரண்டிங் வந்து நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நம்ம எக்ஸலண்டா பண்ணலாம். இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நான் நிறைய இருக்கேன். ஸோ நான் அதெல்லாம் வந்து நான் என் குழந்தைக்கு நான் மிஸ் பண்ணக்கூடாது, என் பேரண்ட் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்லி திங் இஸ் தட் இஸ் வெரி ட்ரூ. ஒன்லி பிட்ஃபால் விச் ஐ எம் சீயிங் இன் திஸ் அப்ரோச் என்னன்னு தெரியுமா, ஒரு அன்ரியலிஸ்டிக்காக போயிடக்கூடாது. ஸோ அதுவும் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அப்போ நான் டாக்டருக்கு படிக்கல, என் பையனை டாக்டருக்கு படிக்க வைப்பேன். எனக்கு வந்து பிளே ஸ்டேஷன் இல்லை இது நீ யூ டோல்ட் திஸ் இன் அ குட் சென்ஸ், பட் பீப்புள் ஷுட் நாட் பர்சீவ் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ ஆனால் அது அப்படிதான் நடக்குது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால இப்போ எனக்கு காசு இருக்குது, நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போட்டேன், நான் வந்து எல்லா பொருளும் வாங்கி தரேன் அப்படின்னும் போது வந்து ஐ கேன் ஆஃபர் ஸோ தட் ஐ எம் டூயிங் இட். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இருக்காங்க, விச் இஸ் எசென்ஷியலா அப்படின்றத நம்ம பார்க்கணும். விச் இஸ் வெரி ட்ரூ. நம்ம ரூட்ஸையும் மிஸ் பண்ணக்கூடாது, ரூட்ஸையும் நம்ம ஃபாலோ பார்க்கணும், நம்ம எங்கேருந்து வந்தோன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ விச் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆஸ் அ டீமாக வந்து வி நீட் டு க்ரோ அப். ஸோ தட் இஸ் தி அண்டர்லைங் ஃபேக்டர் விச் ஐம் ஸ்ட்ரெஸ்ஸிங் அகைன் அண்ட் அகைன். ஸோ இந்த லூப். ஸோ ஐ திங்க் வி ஆர் டூ லேட் ஃபார் த டே. லாஸ்டா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் இருக்கும்போது என்னன்னா, இப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் இப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா திரும்ப நீங்க ஒரு 1 வீக் ட்ரை பண்ணுவீங்க, அப்படியே போயிடும். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம ஒரு 4 வீக்ஸ் எடுத்துக்குவோம். 4 வீக்ஸ் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு 4 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் மாதிரி ஒரு 1 hour 60 minutes போதும். நம்ம ஹார்ட் டெட்லைன் வச்சு 60 minutes முன்னாடியே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணா நம்ம அங்க ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த ஃபாலோ அப் இருக்குங்கிறதுக்காகவே நம்ம சில இது ட்ரை பண்ணுவோம். ஸோ வாட் ஆர் த டெக்னிக்ஸ் நம்ம பிபிடியில் போட்டது, சார் சொன்னது. ஸோ தமிழ் சொன்ன மாதிரி வந்து அப்படியே எடுத்த உடனே எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக உங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து என்னென்ன அப்ரோச் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு, ஆஸ் ஐ செட் நான் இது 2 months நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், மீ அண்ட் சதீஷ். பட் ஐ வுட் சே லைக் 20% ஒரு ப்ரோக்ரஸ் என் பையனுக்கோ இல்லை என்னோடையோ தெரியுது. விச் இஸ் இட்ஸ் இஸ் அ ஸ்டார்ட். அதுதான் சொல்லுவாங்க, சார் சொல்லுவார் 20 years ப்ராஜெக்ட் பேரண்டிங்ன்றது அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னுவார். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம அப்படியே திக் போட்டு ஒரே நாளில் வந்து பார்த்துட முடியாது. ஸோ 20 years ப்ராஜெக்ட். ஸோ அதனால் வந்துட்டு பொறுமையாக போவோம். பட் ஆஸ் சதீஷ் டோல்ட், we need to have a follow up so that you can share your experience, be it a positive or negative. இது பண்ண இது ஒர்க் அவுட்டே ஆகலை, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இல்லை நீ இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ which we can do it. So hopefully if you are interested. ஓகே, இன்னும் ஒரு அக்கா பேசுங்க, சுதாக்கா பேசுங்க. சின்ன சின்ன விஷயம் இப்ப சில்லியா இருக்கலாம், யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் கூட ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஓகேக்கா, பண்ணிடலாம். இன்னொன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நீ வந்து ஒரு புக்கை நீ படிச்சுட்டு, நீயும் இப்போ சதீஷும் படிச்சுட்டு அதை பத்தி வந்து ஒரு டிஸ்கஷன், அதுக்கப்புறம் வந்து அது நம்ம எப்படி இன்வால்வ் பண்றோம் அப்படிங்கறது விட, லைக் இஃப் எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு ரீட் தட் புக் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே அதுதான். ஸோ நான் இப்ப சொல்றேன்னா புக்கோட கண்டென்ட் 10% கூட கிடையாது. ஸோ அதுல எவ்வளவு அது என்னன்னா, நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்ப நீ பிளான் பண்றல, இப்போ இந்த புக்கை வந்து இப்போ ஒரு புக்கை 1 மாசம் படிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். அட்லீஸ்ட் இப்போ நீ வந்து எஃபர்ட் போடுறது வந்து லைக் நிறைய இருக்கும். பட் வந்து செஷன் அட்டெண்ட் பண்றவங்க அட்லீஸ்ட் இந்த புக்கை படிச்சுட்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும். I got it Kumudha. So what we can do is, அகைன் சரே சொன்ன மாதிரி we can have, அதுதான் நான் சொல்றேன், நீங்க வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா, right now I am telling each and every session I am telling what are the book I am reading. ஸோ இந்த புக்கை பற்றி தான் நான் சொல்ல போறேன்றேன். ஸோ யூ கேன் ரீட். சப்போஸ் நீ டீப் ஒர்க் படிச்சுட்ட அப்படின்னா 2 months ஆகட்டும் 3 months இருக்கட்டும், அட் எண்ட் ஆஃப் த 3 week திரும்பியும் நம்ம டீப் ஒர்க் பற்றியே பேசுவோம். இந்த டைம் வந்து நான் பிபிடி ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணணும். உனக்கு ஐ திங்க் யூ ஒன்ட் பிலீவ் இட், மார்னிங் தான் நானும் சரேஷும் பேசிட்டு இருந்தோம், வி ஷுட் ஹேவ் அ பாட்காஸ்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அந்த பாட்காஸ்ட்ல என்னன்னா வந்து, இப்போ நீங்க யாரும் படிக்கல, நான் மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து நான் வந்து ப்ரீச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த பாட்காஸ்ட்ல எப்படி எல்லாரும் படிச்சிருந்தீங்கன்னா, ஒரே டாப்பிக்கை நீ எப்படி உள்வாங்கின, நான் எப்படி உள்வாங்கினேன், நீ எப்படி ப்ராக்டிஸ் பண்ண, நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் போது விச் இஸ் கிவ் யூ நோ இட் வில் ஓப்பன் அப் அகைன் ஒன் மோர் பேண்டோரா. ஸோ அப்போ வந்து வெரி குட். ஆனால் அதுக்கு யூ நீட் டு டேக் அப் தி சேலஞ்ச் தட் ஐ வில் ரீட் திஸ் புக். இதுக்கு டைம் லைன் தேவையில்லை, 1 மாதம் 2 மாதம் தேவையில்லை, எப்போ முடியுதோ முடிக்கட்டும்.
ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், ஐ எம் கோயிங் டு டேக் அப் திஸ் புக், பி இட் பேரண்டிங் புக் ஆர் டீப் ஒர்க் ஆர் சேப்பியன்ஸ் ஆர் ஹோமோடியஸ் ஆர் ஆசிட் பேஸ் எதுவான இருந்துட்டு போட்டோம், திருக்குறள் இருந்துட்டு போட்டோம். ஸோ அதனால வந்து ஓகே பூபதி ஒரு 6 months கழிச்சு இது பண்ணிக்கலாமா, நீ மட்டும் படிச்சா கூட போதும், நானும் சரேஷ் நீ 3 பேரும் கூட பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் வில் மோட்டிவேட் அதர்ஸ் டு டேக் அப் த புக். ஸோ வந்து இது எஸ் தேங்க்யூ. இப்போ நீங்க 2 பேர் பெர்ஸ்பெக்டிவ் விட இப்போ ஒரு 4-5 பேர் பெர்ஸ்பெக்டிவ்னா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படிங்கறது. அதுலலாம் வந்து டவுட்டே தேவையில்லை. ஸோ எப்போ நம்ம பண்ணலாம் அதுதான் நான் கேட்குறேனே. நீங்க வந்து பிங் பண்ணீங்கன்னா அதை நம்ம பண்ணிடலாம். சரி ஓகே பூபதி. I think we should wind up. I think it's very late. Yeah. Thank you very much. Thank you very much. ஆமா இவ்வளவு இன்ட்ரஸ்டா போகுதுன்னா அது people know. 2.5 hours மேல போய். Yeah. We can have a follow up. Definitely we should have a follow up. அது நம்ம என்னன்ற குரூப்ல பேசிட்டு we can again connect with the same topic. Maybe அருள் சார் நத்திமே கூப்பிடுறேன். Yeah. இந்த டீப் ஒர்க் பத்தி நெக்ஸ்ட் क्वेश्चन சொல்லிருக்கல பூபு, அதுக்கு ஏதாவது ஒரு क्वेश्चंस ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस போட்டுட்டு நம்ம ஒரு 2 weeks கழிச்சு திருப்பி டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல. கண்டிப்பா பண்ணலாம். Yeah. ஆனா டாபிக் நீங்க எல்லாம் கேட்டனால சொல்லிடுவோம். நாங்க நெக்ஸ்ட் டீப் ஒர்க் பிளான் பண்ணல, லைஃப் 3.0 ஒன்று அந்த புக்கு. அது என்ன டாபிக்னா ஹியூமன்ஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இவர் வந்து ஒரு பிசிஸ்ட், ஆனா ஏஐ பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா நிறைய பண்ணியிருக்காரு. அதை பத்தி அவர் புக்கு டீட்டெயில்டா எழுதியிருக்காரு. எப்படின்னா போகும் இங்கேருந்து 150 years 100 years 1000 years எப்படின்னா இருக்கணும். ஸோ அது ஒரு சின்ன கிஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். கொஞ்சம் ஹார்டா இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியாதவங்களுக்கு. ஆனாலும் அந்த புக்ல மொதல் 3 சாப்டர் மட்டும் நீங்க மொதல் 2 சாப்டர் படிச்சா கூட போதும், நீங்க வந்து எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா மொதல் சாப்டர் வந்து ஒரு கதை. அதனால நீங்க அதை வேணா நீங்க புக்கு வாங்க வேணாம், நான் முடிஞ்சா எங்க பிடிஎஃப் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். அந்த மொதல் கதை மட்டும் அது உங்களுக்கு. So as Kumada requested, our next book is Life 3.0. So we are targeting after 2 months. So maybe May end la we are targeting the session, because 1 month la it is not at all possible. Pannalam rush up panni pannalam, but as you all know that rombo ulla poondu padichi da na session poduvom naanga rendu perum. So adanal it demands that 2 months. So that if anyone interested, please take up the book, so that at the end of the May you may நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாட்காஸ்ட் மாதிரியே இருக்கும் அது. Yeah.